இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேறு தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். Happy New Year to all of you. வணக்கம் and welcome to Journey of a Civilization Indus to Vaigai book study. Before moving to the lecture session, we are going to see a couple of videos. The first one will showcase the multifaceted dimension of Tamil Nadu. Meena, can you please play the video? வந்தாரை வாழ வைக்கும் நாடே பேர சொன்னாதிரும் பாரு, நாடு எங்கள் நாடு பேர சொன்னாதிரும் பாரு. சென்னை எங்கள் தலைநகரம், தஞ்சை எங்கள் நெற்களஞ்சியம், அரசு முத்திர ஆண்டாள் கோபுரம், தொட்டப்பட்ட உயர்ந்த சிகரம். அங்கம் வைத்து வீரம் விதைச்ச எங்க மதுரை தானுங்க, ககைய கால கிட்ட தொத்து நிற்கும் உங்க குதிரை தானுங்க. பாம்பன் பாலம் கடல் வெளி தானே எங்க பெருமை தானுங்க. மலைகளின் ராணி உலக மண்டலம் இவளுக்கு நிகர் யாத்தூருங்க. நாடே தமிழ்நாடு, நாடே தமிழ்நாடு. கல்லுக்குள்ள சிற்பம் பார்க்க மாமல்லபுரம், பட்டு சேலைக்கு ஆசைப்பட்ட காஞ்சிபுரம். வீரமான விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு, முடிஞ்ச நீயும் கபடியில மல்லு கட்டு. கங்கைக்கு நிகரான காவிரி யாரு, அது பாயிடம் எல்லாமே செழிக்கும் பாரு. அங்கம் வைத்து வீரம் விதைச்ச எங்க மதுரை தானுங்க, ககைய கால கிட்ட தொத்து நிற்கும் உங்க குதிரை தானுங்க. பாம்பன் பாலம் கடல் வெளி தானே எங்க பெருமை தானுங்க. மலைகளின் ராணி உலக மண்டலம் இவளுக்கு நிகர் யாத்தூருங்க. நாடே தமிழ்நாடு, நாடே தமிழ்நாடு. நாடு எங்கள் நாடு பேர சொன்னாதிரும் பாரு, நாடு எங்கள் நாடு பேர சொன்னாதிரும் பாரு. சிறப்பு. தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற விவாதம் அடிக்கடி ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அழுத்தி அழுத்தி சொல்லுகிற இந்த காணொளி மிகவும் பொருத்தமாகவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இட்ஸ் வெரி குட். இட்ஸ் an apt one for this time. அடுத்து நாம் இதைவிட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காணொளியை பார்க்க இருக்கிறோம். தமிழகத்திற்கும் தமிழ் அன்னைக்கும் பெருமை சேர்க்கின்ற இந்த தங்க மகனுக்கு ஒரு மிகச்சிறந்த விருது அளித்திருக்கின்ற அந்த நிகழ்வை அந்த காணொளி காட்டுகிறது. மீனா, கேன் யூ பிளே திஸ்? 2002ஆம் ஆண்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமையாக விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர், மிகச்சிறந்த ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த குழுவினுடைய சார்பாகவும் நம்முடைய பாராட்டுக்களை இப்போது கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். Sir, this award is really honored to be presented to you. We are so proud of you, sir. Thank you very much. நண்பர்களே, சொல்வன்மைக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளுவர் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொன்னார். அதாவது கேட்பவர்களை பிணிக்க கூடியதாக, கேட்காதவர்களும் கூட அடடா இவருடைய பேச்சை தவற விட்டு விட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய வகையிலே பேசக்கூடியவர்களே சொல்வன்மையாளர்கள், சொல்லல் வல்லர்கள் என்பார் வள்ளுவர். அறிஞர் அண்ணாவை அந்த வகையிலே உதாரணம் காட்டுவார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே இப்போது வாழும் அறிஞராக நம்மிடையே இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயாவையும் நாம் அதற்கு உதாரணமாக காட்டலாம்.
மிகச்சிறந்த சொல் வல்லராகவும் தமிழிலும் பிற மொழிகளிலும் சிந்து சமவெளி சார்ந்த ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டு மிகச்சிறந்த அரிய உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற அவருடைய பேச்சை கேட்பதற்காக நாம் எல்லோரும் இப்போது ஆவலாக குழுமியிருக்கிறோம். Now I would like to invite the famed author of the book Journey of Civilization, Balakrishnan sir. Please welcome. The stage is yours. அனைவருக்கும் வணக்கம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம்ல? I'm enabled, I think. Okay, thanks a lot. I've been almost watched most of the episodes, the kind of sessions you had. I had mentioned about your initiative in various forums, how the American Tamils and FETNAD, the American Tamil Academy, is showing the way how to read a book and how to respect a book and how to get into it. So nothing is more gratifying for an author who actually putting the time only out of the passion, not because that as a job. So it's been a great experience. It's already you've done twice. And I've been talking to my friends how this model can be taken forward. Today I am talking about the basically in different chapters as a club together you have already discussed. I've been given the kind of what I say in the introduction, epilogue, and the way forward. You may find something very interesting that after discussing so many episodes, in the sense of chapters, then you are now again going to ask the author to speak about the introduction and then epilogue and way forward. So that is the beauty of this book. I consider that if somebody is not having the time or the patience to read the entire book, as Sundar once pointed out, you read any chapter of the book, it will stand independently. We have constructed that way. Then somebody doesn't have the time to read any chapters, just to glance through the photographs and the graphics and other thing and pictures and read introduction and the epilogue and the way forward. Then you can feel that the book has been read. Then I purposely designed and worked that way. It happened that way. And second thing, normally when the book like this is written, normally the academicians, though we follow international methodology rigorously, you must have noticed that occasionally I pop up as an author, as a first person, what I am doing, where I am writing this, which library I am sitting, I am going out for a cup of coffee. And then again coming and writing. In the preface itself, I would have started with in Simla Institute of Advanced Study, the first snow of the season. Then I am just feeling little restless and going out and seeing the dancing girl photo and this statue, having a cup of coffee, again sitting to write. It happened so way because that there is a poet in me, there is an author in me. I don't want to make this book is not actually, I owe this book in this way to submit to the university and obtain a PhD. Then you should not pop up as a first person. You should not use the word I word. I don't have any such compulsion. I had that liberty. So then as an author, as a in blood and flesh, it's not a dry academic. It's a very passion for me. So I pop up in introduction. And I speak little freewheeling. You must have seen the language of the chapter will be slightly different from the introduction, epilogue, and forward will be little more freewheeling, more conversational, popping up. So this is way I wanted that way. I am happy that it came out well. I will just quickly put this introduction and the other chapter. What does it cover? See, then I will tell what is the core which is trying to sell, that metaphor, rainfall metaphor. The introduction, basically, the book has to be introduced. What the journey of civilization, what is trying to do, what is the core thrust. So then what we are talking about all is the discovery of 1924. Had Indus Valley civilization not discovered in 1924, announced to the world by John Marshall, we would be in a different type of people. We would be talking ourselves in a differently. Even with all finding, with all Sangam literature in your hand, Tirukkural in your hand, Teeladi in your hand,
somewhere Harappan, Mohenjo-daro, local murmuring in old pre-Tamil. Still we are debating whether the state should be called Tamil Nadu or something else. So imagine, I really shudder to think that had Indus Valley not been discovered by the archaeologists, had the Sangam literature not reached our hand, we would be looking totally different. And thank God it did not happen. Okay, so that discovery is I am introducing. Then twin riddles of Indology. The Indology may have 100 questions, but if you ask somebody, if somebody asks me, what is the most two important question which bothers India? I would close my eyes and tell there's a twin riddle. First riddle, who created Indus Valley civilization? What language or a group of languages or family of languages, it could be many languages also, maybe most likely belong to one or two groups. Could be a bit of Austro-Arctic or mostly Dravidian. We do not know. What is that language they spoke? And what did they write? What is written there? After the decline of that civilization, whatever the reason can be, where did they go? I mean, they all mass eliminated, and where did they go? And then the second question is that who are these Tamil guys? Who've been all the time obsessed about their origin, their Mudal Changam, Idai Changam, Kadai Changam, Kabadapuram, Tenmadurai, then their argument with Lord Shiva, Netrikannai Tharandalum Kutrame, all kind of engagement with the past. To my knowledge, I can, with the authority I can tell, I have traveled all over India. No other society is this much passionately involved its own past the way we do. I can put it on record. I writing and tell. No one else bothered what they are coming and all. They are living in the present, but we are living in the present. We are living in future. We are not a retrogressive society. We are one of the excellent GDP, and then a very fast growing state, but then engaged with our past with the equal passion. So who are these guys? So these two questions I consider to be two important riddles of Indology. And then my whole 38 years of study in this book, my understanding, these two questions are actually the two sides of the same coin. If you find an answer for one question, you are simultaneously finding answer for other, whether head to tail or tail to head. Then I am introducing, there are theories are there. One is that there is a theory which that it's a Dravidian. IVC was Dravidian. You can say Sunit Kumar Chatterjee in 1924 itself. Hiras Padriyar in his own way, not many people accept. Asko Parpala, a real solid scholar, has done a thing. Airavada Mahadevan, of course. And then people like us. And then many scholars have Southworth, Franklin Southworth. Many people given a hint that it's a most likely Dravidian. Because since it has not been read, they are not able to declare that this is Dravidian. It is written Korkai, it is written Pandian. We are not able to say. So then normally with the precaution, most likely Dravidian is the most authentic word so far spoken. Then who are the other contender? Some people say that it's a Vedic civilization, it's an Aryan civilization. Then some people say that it's an Austric. But then more major contender are Dravidian and the Vedic Sanskrit. So then here, this book actually subscribed to the Dravidian hypothesis. It's obvious, there is no hiding the fact that though I speak every other evidence, this book focuses on the Dravidian hypothesis. I am here to gather evidence for it. I'm a Dravidianist. So then I am putting the status. So far, what is the story so far? The status of the Dravidian hypothesis. Then it creates a legacy. Okay, whether this Indus Valley civilization vanished without leaving a legacy marker, or it vanished leaving legacy. So then the second one is correct. So then such a huge population in a vast area, two things would have happened, I guess. Number one, most of the people stayed back. Because I'm telling you, scenario, the ability to travel, it's limited for the very poor people, very bulk population. Those who are owning a land, somebody will take a decision to move on. Many people will take a decision to stay on.
So that they do not know how to carry the child, how to carry the wife, how to leave the cattle, how to leave the land, what do I eat tomorrow? That unless there is a huge pressing, the people who take the move for the elite, those who afford, the normally traders move, rulers move, educated, well-affording people move. Like the way you have gone to America, I have come to Orissa, but for my education, I would not be moved to Orissa. So that means, and second thing, my knowledge that such a vast countries that I can write an examination, your knowledge that you can go outside. Bulk of the population would have stayed back. So then some people must have moved out. In these two population possibilities, I am guessing that the Indus people did both. Many stayed back, many moved out. So then when we are the stayed out in people, they must have undergone huge impact of the subsequent whatever happened in that land. Subsequently, suppose say Aryans came, then Alexander came, then Ghazni Muhammad came, or Ghori Muhammad came. All this will happen in that area, and then so then they will undergo a lot of changes. They will start eating kebab. They will start moving to the roti, and then they will start tikka, all kind of thing. So some other guys who moved out, then beyond Vindhyas, he carry the fresh memory of Indus Valley, and then he writes his book. In Sangam text, he records that he is in the relative isolation. Other guys find it difficult to cross Vindhyas. Okay, way to take a. This fellow doesn't want to go to north at all. So this is the way both has happened. And methodology and preconditions to be met. Then I give a set of preconditions as a litmus test. Because I don't want to peddle journey of a civilization as an article of faith. I don't want to market this idea as a fancy. And if this, what I am saying, it is not worth, then let it be. That means I have no remorse. I have nothing to worry about it because I get nothing out of it. So then I put a question, if what you say is to be correct, you have to positively answer this question. Because unless this question answered, I will not believe you. I am telling myself. So then I put an important condition that you go to prove that the Dravidians and the pre-Tamils once lived in Indus Valley area. Without living there, how they could have created such a big civilization. And then Brahvi people, small tribal population living there, it's not sufficient. So you go to prove that the Tamils lived there. That means the Sangam people. So like this, about 7, 8, 10 questions I am putting, and this is a methodology and preconditions to be met. Then I am marking Indus fundamentals. That means what is Adipadi Tanmaigal, Sindhu Panbatinude Adipadi Tanmaigal, without which you cannot construct the what is the like the city life, mother goddess predominance, and then prominence of buffalo, and then the importance to women, importance to the toy, importance to the brick, the importance to the color red and copper, all these things. These are the Indus fundamentals. Then I am basically, since I am talking about the Indus to Vaigai, I have to speak about the migration. So side, in the right side, you see the slide. There are 3 statements I am putting again. Everyone here is an immigrant. Everyone came from somewhere else. Poet Eliza Griswold. If any guy says that I am born here, my grandfather was here, great-grandfather was here, we are living here for 1 lakh year, 2 lakh year, and he is telling a lie. Everybody in this world is an immigrant. Everyone came from somewhere else. Somebody came yesterday, somebody came 100 years back, somebody 1,000 years back, somebody 10,000 years back, somebody 20,000 years back. But everybody is an immigrant. Man is not a tree. I am again in this chapter I am quoting. He has no roots. He has feet, he walks. Juan Gaiti Solo. I'm telling you, we have a tendency to see that maram madri. It is not a fact. You have no roots. That means, you know that the greatest, I'm telling you, the understanding of the rootlessness of the human condition is the best way of getting rooted. Then only you will get rooted. That means when you feel greatly rooted, actually you are having an insecurity. That means you are not in a position to consider the whole globe as your home. That means Yadumure Yavarum Kelir will become a meaningful exercise only when you understand
the fundamental existential reality of the human condition, that we are essentially rootless. You cannot say this coordinate I belong to, this acharagai, this dirkaragai. So this talks about little philosophical, but it's a fact. Men and women can root themselves in whatever land they deem appropriate. தங்களுக்கு பொருத்தமான இடம், அது வந்து சான் பிரான்சிஸ்கோவா இருக்கலாம், கலிபோர்னியாவா இருக்கலாம், டெக்சாஸா இருக்கலாம், ஒரிசாவா இருக்கலாம், புவனேஸ்வரா இருக்கலாம், அது ஆப்கானிஸ்தான், any place appropriate, but they can also abandon it in search of a better life. Mind it, for freedom, to make money, or out of necessity. This is also a fact. சொல்லிட்டே இருப்பான், இதுதான் என்னுடைய சொர்க்க பூமி, இதுதான் என்னுடைய கோல்டன் லேண்டு, இதுதான் என்னுடைய ட்ரீம் லேண்டுன்னு. இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா அந்த ட்ரீம் லேண்ட் அப்படியே விட்டுட்டு இன்னொரு ட்ரீமுக்கு போயிடுவான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் கடலை தாண்டி யாருமே போகக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. தட் மீன் கிராசிங் சி இஸ் நாட் பெர்மிட்டட் ஃபார் தி டைப் ஆஃப் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். சீயவே தாண்ட மாட்டாங்க. இப்போ நவ் how many thousands and millions of them have crossed the sea? இன்னைக்கு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கால துணை அதிபரா வந்திருக்கேன், எங்க சொந்தக்காரன் தான். So then this is a way the society change. நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு மேல என்ன பேசிட்டு இருந்தோமோ அதுல இருந்து நம்ம சேஞ்ச் ஆயிடும். So but there is nothing wrong in it. That is what human habit. What we have to understand, we are all human. Okay. Then the epilogue and way forward, the other part of in the final end of the book, there I am talking about the idea of India. See, it's all happened, I'm telling you, in 2019. This book was published on 2019, December 16 at Chennai. The same year, on April 12th and 13th, I was in the Lal Bahadur Shastri Academy of Administration in Mussoorie, where the IAS officers are trained. I had just retired. I was invited for a talk for a 2-day stay in the Mussoorie Literary Fair. One session I spoke on idea of India. Second session I spoke about the great literary traditions of Deccan. Then suddenly I realized that both the topics are connected to the book I am writing at that time. This is a book, because I am talking about the great traditions of the Sangam literature, as well as it's the Satasai of Maharashtra, and also I'm talking about the. So then where the idea of India topic given to me triggered what is exactly India is about. So then final chapters I wrote in the book. The final chapters I wrote in Ranchi, the capital of Jharkhand, wrote in Bhubaneswar, Chennai, Cochin, Trichy. Wherever I am invited for some talk, this basically I write in my laptop. And it's a journey. The epilogues and the final chapters, basically I was literally writing while flying. And then during such a trip on 18 January 2019, I was in Ranchi. I was staying in the governor's bungalow in the Raj Bhavan. There I was going for a walk, and then I was just reading the day's paper. That was the Times of India, 18 January 2019. There was a news item. There was a symposium or a workshop about the Indian Dokra casting, the sculpture making thing. There is a person called Jaidev Bagal. He is one of the important sculptor. He belongs to Dokra Damar tribe community. And he made a statement that we are such a rich tradition. We are using a method called lost wax method. It's a Dokra casting. You know that the Mohenjo-daro dancing girl, we are exactly making the same technology. We belong to that particular great tradition. The man who made the Mohenjo-daro dancing girl is our ancestor. His claim was made in a newspaper. The way I learned that we should not try to appropriate industrial civilization as an exclusive thing of somebody. Then it's India. Everybody in India, you scratch, there will be a haircut. I was so happy. Whether he's a Dravidian tribe, Ostrich tribe, it is none of my problem. So Jharkhand, Orissa, Chhattisgarh, the entire three-junction belt, even today, the tribal people are living and creating exactly. For my book release function, I took about 100 such statues made in Orissa. And even now in Roja Mutia Library, we get that particular memento made. Exact size, exact methodology is still being made, the Mohenjo-daro Hall. Then the great Indian rainforest of coexistence. That's the metaphor of that book.
I am finally introducing this. So that in section 2, I am asking questions. That means I call that's a preempting litmus. That means I have to have a litmus test. That has to be verifiable. I should be in a position to validate it. Then somebody writes or reads only the epilogue and the introduction. He will have 100 questions. Then at the cost of repetition, something I must have discussed in chapters. Again, I am re-emphasizing something I am newly introducing. But if you read it, this is enough. So I say, did Dravidians live in the Northwest? So first question I ask, that's a putting a question and I am answering. Because I already told in the introduction, without having lived in Indus area, if somebody says that I created the Indus Valley civilization, he is not telling the truth. If somebody is saying that, no, I was near Madurai and I walked all the way to Mohenjo-daro and created a Mohenjo-daro city and put a reverse gear, I came back to Madurai and started writing Sangam literature. He is also not telling the correct story. So that means if Indus civilization was a pre-Tamil or a Dravidian civilization, I have to prove that he was living there. If it is not proved, then you have to abandon it. So then I ask this question and try to answer. Are the place names reliable? In this book, again and again, I am using a place name, Kotkai, Banji, Tondi and all. So I am asking this question, can I believe it? Can it be accidental? So I put my own theory to question and answer it. Then we use the word, why I am calling it a journey. So then why I am calling it a journey. Then why I am calling it a civilization. Recently, about a month back, about 2 months back, there was a symposium about this book. I was attending, one of the professor was mentioning, I can understand his psychology. No, this book would have been titled as a journey of a culture. Then I said, I didn't want to. I wanted it to be named as a journey of a civilization. Because journey of a culture, Indus to Vaigai, nobody would have really been okay, it's a culture. Okay, it's a Oriya culture, it's a Tamil culture, it's a Kannada culture, it's a Nambudiri culture, Nair culture. No, like this. But the culture and civilization are interconnected, but not necessarily exactly same. We use the Tamil, we use the same word. Nagarigam never use pandrom, but Sindhuveli Panbadu na na solren. The Nagarigam it's not a Tamil word, Panbadu. So Panbadu, culture, civilization, interconnected word irundalo. I purposely use the word civilization because Indus Valley is called a civilization. I would like to call this a civilization. Then I call this a journey of a civilization. This is getting நீங்க இப்ப மகாராஷ்டிரான்னு ராஷ்டிரான்னு ஒரு வேர்டு இருக்கு. அது நாடுன்னா பேரு. ஒரு காலத்துல ராஷ்டிரானா தேஸ் அப்படின்னா நாடு, பிரதேஷ் அப்படின்னா உபநாடு. எப்படி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணோன்னா எப்படி வலிக்குதோ அது மாதிரி இந்த சிவிலைசேஷன் வேர்டு சிலருக்கு வலிக்கும். they feel worried about it. அப்படி பாத்தீங்கன்னா நாடு உரத்த நாடுன்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல, அதெல்லாம் தனி நாடா. பைங்கா நாடுன்னு இன்னொரு ஊர் இருக்கு, அது ஒரு தனி நாடா. அப்ப நாடுங்கிறது ஒரு சிவிலைசேஷனல் வேர்டு. அதை பத்தி நான் இந்த புக்ல பேசியிருக்கேன். அப்புறம் ரெலவன்ஸ் ஆஃப் சங்கம் கார்பஸ். சங்கம் லிட்டரேச்சர் இங்க மதுரை சைட்ல தொகுத்ததா சொல்றானுங்க. ஹவு இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் தி மொஹஞ்சோதரோ ஸ்டடி? ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். தென் ஐ ரைஸ் பர்பஸ்லி அபவுட் தி ஆரியன் திராவிடன் நார்த் சவுத் இப்படின்னு பைனரி இருமையா பேசுறாங்களே. வாட் டஸ் இட் மீன்? ஹவு வேர் இட் ஸ்டார்டட்? வாட் இஸ் தி வேர்ல்ட் வியூ? Then the Aryan views on Dravidians. The Dravidarகளை பத்தி ஆரியர்கள் என்னென்னலாம் நினைச்சாங்க அவங்க புக்ல. Then Tamil concept of love, where we deviate from them. The fundamental difference how we treated the concept of love, the marriage system. How they treated the concept of love, the marriage system. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ராமாயணத்துல மகாபாரதத்துல வர்ற கேரக்டர்ஸ், சங்க இலக்கியத்துல வர்ற கேரக்டர்ஸ், அவங்க பண்ற சுயம்வரம், அப்புறம் இந்த பைசாச மனம், அவங்களுடைய மேரேஜ் சிஸ்டத்தையும் தி சவுத் இந்தியன் மேரேஜ் சிஸ்டத்தையும் பார்த்தாலே இங்க எங்க வித்தியாசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா காதல்ல தான் வித்தியாசப்படுது. அது அருமையா சங்க இலக்கியத்துல ஆரிய அரசன் பிரகிருத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு அப்படின்னு சொல்லி இந்த மலைமலைக்கடா புத்தகத்தை எழுதும் போது அவன் ஆரிய அரசன் பிரகிருத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி கதையை தான் எழுதுறான், அகத்திணை பாடல் மாதிரி. அப்ப தமிழெனில் அகமெனல் ஆகும். தமிழ்னா அகம், அகமெனில் தமிழ். அதனாலதான் தமிழ் அகம். அது அகம் என்பது இன்சைட். சோ அதனால நான் ரீசெண்டா மதுரையில பேசும்போது வைகை என்ற காதல் நதி அப்படிங்கிற தலைப்பு பேசுறேன். அப்ப வைகையில தண்ணி ஓடுதல் காதல் ஓடும்.
அது மாதிரி that's the way we have trained ourselves, our mind, actually அகத்திணை. Then I talk about the antiquity and continuity, Vedic cultures versus Sangam literature, the civilizational roots of Tamil. இப்ப நீங்க வந்து நாடு அப்படிங்கிற ஒரு குடி ஊர், நீங்க வந்து குடி அப்படிங்கிறது ஒரு இடத்தில் கூடுதல், கூண்டு, கூட்டு, கூட்டம், குடியிருத்தல். அந்த குடினாதான் கோயிலும் கூட. அப்ப குடி அப்படிங்கிறது ட்ரிங்க், எந்த இடத்துல ட்ரிங்க் கிடைக்கிறது வாட்டர் இருக்கோ அந்த இடத்துல தான், ஒரே சோர்ஸ்ல இருந்து குடிக்கிறவங்க தான் ஒரு கிளான். அப்ப எங்க இருந்து தண்ணி குடிக்கிறதுல இருந்து, அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ல இருந்து, குடியிருக்கிறதுல இருந்து, குடிசையில இருந்து, குடியில இருந்து, கூண்டுல இருந்து, கூடுல இருந்து, கூட்டத்துல இருந்து, எல்லாத்துக்குமே ஒரு வெர்பல் ரூட் வந்து குடிதான். அப்ப எந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல, இஃப் சம் லாங்குவேஜஸ் காட் such a deep rooted verbal root word for the state put, குடி அப்படிங்கிறது குடியில இருந்து ஆரம்பிக்குது. தென் ஊர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கீப் மூவிங், அவங்க வந்து they are living together. அந்த ஊர்கள் தான் ஊர், சேர்ந்து இருப்பது சேரி, நாடுவதுதான் நாடு. இப்படின்னு நான் வந்து இந்த எட்டிமாலஜி பேஸ்டே இந்த சிவிலைசேஷன் ரூட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வெவ்வேறு ஆர்டிகல், ஊர் உரைக்கும் உண்மை, சேரி உரைக்கும் சேதி, நாடு என்ற பொது பெயர், இப்படிதான் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஐ ரோட் ஆர்டிகல்ஸ் இன் 90s. இந்த 3 வேர்டை படிச்சாலே குடி, ஊர், நாடுங்கிற வேர்டு, இந்த 3 வேர்டையும் அதனுடைய வெர்பல் ரூட்ஸ், அதனுடைய மீனிங், அதனுடைய யூசேஜஸ் இன் லிட்ரேச்சர், யூசேஜ் இன் தி கான்டெம்பரரி லைஃப், you will understand the entire civilizational imperative, civilizational history of Tamils. இந்த கொடுப்பினை வந்து, it's not that you get it for many languages. People cannot make out a story that this means that and all. You cannot make this story like a gramam, desh, pradesh. These kind of words will not create this kind of terminologies and word. So then communities on move, Dravidian wood, significance of pot root, like a silk root and spice root. I am giving a theory called pot root and Vanni roots. The other day, I already told you that just a month back, I was in Korkai, standing under a 2,500-year-old, which they claim. Age is not important. Some people say 2,000, some people say 2,500-year-old, but it's a very antique tree. I was just standing under that tree and taking a photograph for my Tamil book, Ennurai. I have written the first line in my handwriting, my phone, standing under the tree. I always believe in a huge symbolism. When I write that particular thing under the Vanni tree, then I was writing this book's preface in the Missouri and Simla. So then we call it a Dravidian Gujarat and Dravidian Maharashtra. Both the people may be angry. Some people may say that why the hell you call Maharashtra and Dravidian Gujarat as a Dravidian. Some people here in Tamil Nadu say that நீங்க அதையா சார் இதுல கோர்த்து விட்டுருக்கீங்க. The fact remains that it is a truth because it's an end route from the industry Vaigai. And then is it Dravidian or Tamil? Again and again, a lot of people bombarding me with that question. Sir, why Dravidian question word use பண்றீங்க? அதையே நீங்க வந்து தமிழ் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. So I always clarify, when I stand at Keeladi and touching that pot, I will call it a Toldamil Panai. When I'm standing near Vaigai, I will call it a Toldamil Vaigai. ஏன்னா எனக்கு வந்து நான் தமிழ் பேசப்படுகிற தமிழ்நாட்டுல வைகையை பத்தியும், பொருணையை பத்தியும், ஆதிச்சநல்லூரை பத்தியும், சிவகலையும் பத்தியும், சங்க இலக்கியத்தை பத்தியும், கீழடியை பத்தி பேசும்போது நான் வலிந்து இது ஒரு திராவிடம் அப்படிலாம் பேச மாட்டேன். I say Toldamil, Tamil Vaigai. I have no problem. The Indus Valley civilization, even now, nobody knows that what exactly type of language was used. So that means whether it is what we call it's a pure Tamil or was a Proto-Dravidian or Proto-Tamil. And then how can we deny the fact that if you say claim for the Nadu and claim for the wood and the same terminologies are found in Telugu, in Malayalam, in Karnataka, and even in Marathi, even in Gujarat side. So how can I say no to all? How can I say no to the Mohenjo-daro girl still being made by the tribals of Orissa, and they are still wearing that kombu of the kombu தலையில கொம்பு அணிந்திருக்கக்கூடிய இந்த சிந்துவெளி பொறுப்பை இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம யார் கொம்பு வச்சுட்டா இருக்கோம் மதுரையில அல்லது கோயம்புத்தூர்ல. So we are not wearing that kombu. இன்னைக்கு நிகழ்காலத்தில் வாழ்கிறவர்கள் they cannot be. So that is the reason I am creating a composite story. I am using the word Dravidian and Tamil
as per the methodological convenience and the necessity. If I don't use the word Dravidian and use the Tamil, then people say that he is starting a new theory. Then I will start from the Parata story. Some fellow will come and tell me that Sir is telling something new because I want to argue something different. I have my own reasons for it. So that's the reason I am clarifying. Whether people are getting convinced or not, I don't bother about that. And then the way forward, finally, I am telling the expeditious archaeology. தொடர்ந்து தோண்ட வேண்டும், தோண்டிட்டே இருக்கணும். 293 இடம் in Vaigai river alone, Vaigai side alone, we only touched very few. In the what has been dug in Keeladi itself, 1/10 of what is the area. Adichanallur we visited after 100 years of the Alexander Re, and another 19 years we did not publish the report. Then we have a huge archaeological apathy. That archaeological apathy has to be given. This is a huge nation with a huge GDP. Invest money in the past. Investing in the past is the investment in future. So expeditious archaeology. Archaeology should become an important engagement, and we should do that. Shifting, we should also understand the history இனுடைய அட்சரேகைகளும் தீர்க்கரேகைகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. It is not a fixed coordinates. People get stuck with the fixed coordinates, and then that's not. History is shifting. பூமி மரம் தான் நட்ட வச்ச இடத்துல இருக்க தவிர மனிதனின் நகர்வின் மூலமாக the whole coordinates change. And second thing, there is nothing called fixed north and fixed south. I am saying the north and south is relatively moving. Depending on where I see, then my north becomes south becomes a north, and like this it's a shifting one. So when you understand the shifting coordinate as a reality, the shifting north and south and east and west as a reality, the shifting Y chromosome and the mitochondrial DNA as a inescapable reality, you will not live within a narrow presence of the wall. That means எல்லார் உடம்புலயும் எல்லா ரத்தமும் ஓடுது, மரபணுக்கள் அதான் நிரூபிக்குங்கிறது. அந்த பேசிக் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will be understanding reason for the யாதும் ஊரே யாவரும் கேளு. This understanding we got it 2000 years back. That is the reason that itself was a marker for that. We have the huge civilizational background. So then to describe this, I am using a different, you know that the melting pot, we are much used and we are sick and tired of it. Like that, say, I use the America, an example. You look at the America, the Latino, the Trump is here, and Cristela, then Europea, and then all kind of Asian. So this is a cocktail. Okay, the boxes have been opened. You are a melting pot, America, and people were quite some time claiming that we are a melting pot. Then some people emerged at America and told that how the hell you call that I am a melting pot. I am not melted. I am not become. I am an Asian. I am a Latino. I am a Mexican. I am Afro-American, kind of thing and all. Then people started talking about what is above the salad bowl. Okay. I am a spinach. I am a radish, and you are a carrot, and we are all there in the thing and all. So then people started really feeling that's a very progressive idea. They preferred a salad bowl than the melting pot. And then unfortunately, I didn't prefer both. That this thought process, I got it only in Missouri while preparing for the idea of India. The idea of India, I consider it's a melting, not neither a melting pot nor a salad bowl. The making of Indian culture was the outcome of the Harappan population's interaction, mixing and coexistence with the incoming steppe pastoralist. What we call is Indian civilization. நம்ம லைக் பண்றோமோ லைக் பண்ணலையோ, நம்ம போறோம் வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, ஸ்ரீரங்கம் கோயில், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி வர்றது, ஏன் சுத்தி வர்றோம் நம்ம கேட்டது கிடையாது. ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் இன்னைக்கு காசி ராமேஸ்வரம் எல்லாம் லிங்க் பண்ணி அவன் இங்கே கொண்டு போவான், நாடி ஜோசி பார்த்து போவான், நீங்களும் போய் அங்க போய் இமயமலை சுத்தி. ஸோ இட்ஸ் a subcontinental history. Now nobody can say I am the pure Indian, I am the Sudesi kind of thing. So there is a mix, and the continuous process of migration further shaped and chiseled what is now known as Indian culture. I think neither metaphor of melting pot nor the salad bowl can accurately explain Indian culture. My preferred metaphor is that of rainforest. Okay, the tropical rainforest looks like this. You know,
In the bottom of it, we are not put the whole part. The bottom you see in this particular thing, the bottommost where the roots are there, it is called the forest floor. It's called forest floor. Then then there you normally is the fungus and then the creepers, pulu and the worms, vande, sinacha vande, then small life, கொஞ்சம் ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் இந்த சினாரியோ இருக்கும். நீங்க இந்த ஏரியால தான் வந்து புழு, பூச்சி, ஃபங்கஸ், காளான் முளைச்சிருக்கிறது, மஷ்ரூமு, அப்புறம் சின்ன பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் சேர்ந்தது வந்து அண்டர் ஸ்டோரி. இந்த இது வரைக்கும் இருக்கிறது வந்து இட்ஸ் கால்ட் அண்டர் ஸ்டோரி. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் கனோப்பி. இந்த கனோப்பிங்கிறது வந்து அது ஒரு குடை மாதிரி. அதுதான் வந்து ஒரு மீன் ஆவரேஜ். இப்ப நம்ம வந்து சொல்றது வந்து இந்த ரூட்டை வந்து நீங்க ஒரிசாவிலையோ அல்லது ஜவாது மலையிலையும் வயநாடுல இருக்கக்கூடிய பழங்குடிகள் அல்லது எருமை வழிபாடு, கொம்பு வழிபாடு பண்ற பழங்குடிகள் நினைச்சுக்கிட்டோம்னா, இந்த கனோப்பி ஏரியால இருக்கிறவங்க நம்ம சொல்றத நம்ம சொல்றோம்ல, பொதுவா நான் வந்து ஒரு தமிழன், எனக்கு சங்க இலக்கியம், நான் திருக்குறள், நீங்க திருக்குறளை போட ஒரு இருளர் பழங்குடியோ அல்லது ஒரு இன்னும் டீப் ரூட்டடா இருக்கக்கூடிய வயநாடுலயோ அல்லது நீலகிரியில் இருக்க பழைய பழங்குடி வந்து நீங்க திருக்குறள்ல அடையிற பெருமிதத்தை அவன் அடைய மாட்டான். ஏன்னா he doesn't actually got absorbed into it and he will not feel about Sangam literature. இப்ப people like you and me, what will that, நம்ம எதாவது மெரிட்டோரியஸா இருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து அந்த பெருமிதத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்துருவோம். ஓ, திருக்குறள் என்னுடையது நல்லா இருக்கு, சங்க இலக்கியம் என்னுடையது நல்லா இருக்கு, ராஜராஜ சோழன் ரொம்ப கவர்ச்சியா இருக்காரு, அவரு பொன்னியின் செல்வன், அவரும் என்னுடைய ஆள் தான், இவர் ராஜேந்திர சோழன், நாங்க தான் போயிருந்தோம் கம்போடியால போய் இது பண்ணிட்டு வந்தோம், அப்புறம் அந்த பெரிய கோபுரம் கட்டியிருக்கோம் பாத்தியா, சரி இவன் கெட்டவன் நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் ஆவரேஜ். நம்ம எல்லாம் அந்த நடுத்தர வர்க்கம்னா நாட் எக்கனாமிக் டேர்ம்ஸ், பண்பாடுல எல்லாத்துலயும் அப்ராப்ரியேட் பண்ணிக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த மெஜாரிட்டி ஐடென்டிட்டி. இந்தியன் அப்படிங்கிறது, தமிழியன் அப்படிங்கிறது, மலையாளி அப்படிங்கிற அது வந்துதான் ஒரு கனோப்பி. இதுக்கு மேல வந்து இன்னொன்று இருக்கு, அது வந்து ஒரு லேயர் சொல்றது ஓவர் சூட்னு பேர். அது வந்து அதுக்கு வந்து அவுட் கிராப். நீங்க போய் கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட், அனாட்டமி ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் போட்டு பாருங்க, சம்திங் வில் கம் அவுட் கிராப் ஆர் தி அது அவுட்டர் ஷூட், அவுட் ஷூட். அந்த அதுக்கு வெளியில போகும். இந்த கனோப்பிங்கிற ஆவரேஜ் உயரத்துக்கு வெளியில நீங்க போய் ரெயின் ஃபாரஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சிலர் மட்டும் அதையும் அந்த ஆவரேஜ் உயரத்தை விட பயங்கரமா வளர்ந்துருக்கும். அது வேற ரேஞ்சு, அதெல்லாம் நோபல் பிரைஸ் ரேஞ்சு, அது வந்து பயங்கரமான பத்மஸ்ரீ ரேஞ்சு. அது வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் வந்து இட்டாலியில இருந்து பிரெட் வரவழைச்சு பாம்பேல சாப்பிட்டுட்டு இருப்பாரு தினம். அது தனி, அது ஒரு பாலிவுட் அல்லது ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர், பெரிய அறிஞர், அவர் ஒரு பெரிய நோபல் பரிசு, அவருடைய திங்கிங் எல்லாம் வேற எங்கேயா இருக்கும், அவர் எல்லாம் உலக லெவல்ல திங்க் பண்ண, அவர் வந்து பயங்கர எலைட். ஜாதி அடிப்படையில் பாத்தீங்கன்னா தன்னை பிறக்கும் போது பயங்கர மூளையோட பிறந்துட்டு வந்ததா நினைக்கிற சிலரா இருக்கலாம். அப்ப நீங்க வந்து அது ஜாதிய லெவல்ல இருக்கும், எக்கனாமிக் லெவல்ல இருக்கும், கல்ச்சர் இருப்பான், ஓ திஸ் கைஸ் ஆர் நாட் குட் அப்படின்னு இருப்பான், ஓ ஐ டோன்ட் லைக் தட் அப்படிமா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ்னா. அது வந்து ஒரு தனி அவுட் கிராப். அது கொஞ்சம் பேர் தான் இருப்பான், ஒரு மைனாரிட்டி. அவனை வந்து நீங்க வந்து இதுல கணக்குல சேர்க்க முடியாது. அவன் இதுல இருந்து முளைச்சிட்டு ரொம்ப அதிகமா வெளியில பண்ணுவேன். ஆக ஒரு ஆவரேஜ் வந்து கனோப்பி. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற இடம். இது தனித்தனியா இருந்தா கூட எல்லாமே இருக்கிறது இந்த தரையில தான், இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இவ்வளவு இருக்கு. ஆனா அந்தந்த ஏரியாவில வந்து ஒரு ஏரியாவில வந்து பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு, இன்னொரு ஏரியாவில குரங்கு தாவிட்டு இருக்கு, இதுக்குள்ளதான் ஒரு புலி எல்லாம் நடமாடிட்டு இருக்கு. அந்த புலி அங்க இருக்கக்கூடிய மான் அடிச்சு சாப்பிடுது, மான் இருக்கு, புலி இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. there is a coexistence, there is a independence, there is a interdependence. இதுல இருந்து யாரும் புலி வெளியிலும் போயிட முடியாது. யாரையும் ஒருத்தவங்க தான் அடிச்சுதான் சாப்பிடுறான். இத புலி எப்படி சாப்பிடுது? புலி வந்து மான் அடிச்சுதான் சாப்பிடுது. ஆனா புலி அடிச்சதுனால மான்லாம் அழிஞ்சு போயிருந்தாங்க. நீங்க அப்படின்னா மானே இல்லாம போயிருக்கணும்ல. அப்ப இந்தியாவில வந்துட்டு ஒரு 2000 பேர் மட்டும் பேசுற மொழியும் தப்பிச்சிருக்கு. போண்டான்னு ஒரு மொழி இருக்கு, அவங்க பேசுற மொழி ரெமோ, ஒரிசாவில. அவங்களோட பாப்புலேஷனே 2000-3000 கூட இருக்காது. அப்ப அவங்க 10,000 வருஷமா 20,000 வருஷமா இந்த மண்ணுல அவங்களுக்குன்னு ஒரு உடை, அவங்களுக்குன்னு ஒரு நகை, அவங்களுக்குன்னு ஒரு அணி, அவங்களுக்கு ஒரு மொழியோட இங்க தப்பிச்சிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க அவனை அடிச்சு சாப்பிடலன்னு அர்த்தம். So that coexistence only explains India, not a melting pot, not salad bowl. The salad bowl now only ஒரு elite articulation.
அதுல வந்து கேரட் வைப்பாங்க, நம்ம வெண்டைக்காய் வச்சிருக்கோமா, கத்திரிக்காய் வச்சிருக்கோமா. என்னை பொறுத்தவரையில இந்த பழங்குடி எல்லாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி, அவரைக்காய் மாதிரி. எவனாவது அவரைக்காயை நறுக்கி போட்டு அதுல வச்சிருக்கானா, கொத்தவரங்காயை வச்சிருக்கானா சாலட்ல. ஆக இந்த சாலட் கிண்ணம் இஸ் an elite articulation. மெல்டிங் பாட் வந்து இட்ஸ் அடையாளங்களை அழிக்கிற ஆர்டிகுலேஷன். அதனால ஐ ப்ரிஃபர் திஸ் tropical rainforest. So the tropical rainforest characteristically has a number of layers, each with a variety of flora and fauna adapted for life in that particular layer. The layers include the uppermost emergent, I use the word outcrop, it's also called emergent, that rises above the form, the canopy of the forest, the understory, and finally the forest floor, the foundational core. What I call the foundational core of India is the early Indians. What Tony Joseph says, that they are the tribals, they are the Aztec people, they are the Dravidian people, they are the aborigines, they are the particularly vulnerable tribals, and then they are the organic core. Then அதுல இருந்து வந்து நம்ம வந்து civilization, அந்த organic core industrial civilization itself is a rainforest. This emergent layer has its roots in the forest floor that is full of shrubs, vines, and fungi. It represents the spirit of an explorer, the vanguard that shoots into the sky, yet remains rooted. A bird's eye view cannot reveal this rootedness. Rainforest மேல போய் ஹெலிகாப்டர்ல பறந்து பாத்தீங்கன்னா இந்த rootedness புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படிதான் நிறைய பேர் வரலாறு எழுதிட்டு இருக்காங்க. That is a helicopter view of the IBC, the helicopter view of Sangam literature, the helicopter view of India. The helicopter view of the India has to be walked on the floor and understood. Reveal this rootedness, the underlying substratum, the understories, and the forest floor. So then in the metaphor, when I superimpose on Indus Valley, the tropical rainforest applied to the Indus Valley civilization, the Chittadals. அந்த நகரத்துல வந்து there was Chittadal, கோட்டை பகுதி, the rulers, அங்க அந்த சிட்டிக்கு ஒரு மேயர், அவருடைய bureaucracy, chief secretaries and officers and other people. Then the rich merchants, and with their maritime wealth, சுமேரியாவோட பண்றான். Urban structure, குளிக்கிற இடம், bathing court, huge public spaces, விளையாட்டு அரங்கம், where the சேவல் சண்டை, மாட்டு சண்டை was taking place, and its finesse are comparable with the emergent canopy. I will not even say the emergent and canopy. I will compare. Somebody or the அந்த சுமேரியாவுக்கு அங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிட்டு ஃபாரின்லாம் போயிட்டு வந்தவன் இந்த எமர்ஜென்ட் மாதிரி தான் இருந்திருப்பான். இங்கேயே இருந்து பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணி ஆபீசரா இருந்து அல்லது மேயரெல்லாம் இருந்தவன் அவன் வந்து அந்த கனோபி, he represents that. While celebrating its emergent canopy was simultaneously affixed to its understory. அப்ப அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சஸ்டைன் பண்ணவன் யாரு? அங்க மாடு வளர்த்தவன், அங்க விவசாயம் பண்ணவன், இந்த லேப்பஸ் லசூலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தவன் அந்த கைவினைஞர்கள். So affixed to its understory, ultimately forest floors, the nature of its religion, the cultural practices, the cockfights, the bull vaulting visually represent the understory of the IBC. இந்த ஐபிசி பொறிப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் தலையில ஒருத்தன் வந்து ஒரு நரபலி கொடுத்துட்டு ஒரு மனுஷனுடைய மண்டைய கையில வச்சுட்டு 7 சாமி, பெண் சாமிக்கு வந்து படைச்சிட்டு இருக்கான். 7 சப்த மாத்ரிகா, சப்த கன்னிகா மாதிரி 7 கன்னிகை மாதிரி அவன் ஒருத்தன் தலையில மண்டையை வச்சுட்டு படைக்கிறான். அவன் எப்படி சுமேரியாவோட வியாபாரம் பண்ணவனா இருப்பான்? அவன் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கான், இவன் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கான். இவன் எரும மாடை கும்பிட்டு இருக்கான், இவன் தலையில கொம்பு வச்சுட்டு இருக்கான், அவன் சுமேரியால வியாபாரம் பண்ணியிருக்கான். அவங்க எல்லாருமே ஒரே சிவிலைசேஷன்ல இருக்காங்க. அப்ப இந்த அவங்க 2 பேரும் மெல்டிங் பாட்டா, அவங்க 2 பேரும் சாலட் பவுலா? So I consider that they were the rainforest. அதனாலதான் இந்த வியாபாரம் கட்டுப்படி ஆகாதவும் அவன் கொஞ்சம் வெளியே போயிட்டானுங்க. But the other people stayed back. Nothing. Normally, whenever there is a calamity happen, the most affected are the share market. விழுந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவன் தானே தூங்க முடியாம இருப்பான். ஷேர் மார்க்கெட்னே என்னன்னே தெரியாது விவசாயிகள் கூட ஷேர் மார்க்கெட்டா என்ன போடான்றான். இப்ப நீங்க கொரோனா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிருந்தவங்க வந்து சிட்டில இருக்கிறவங்க தான். அவன் கிராமத்துல இருக்கவன் அவன் பாட்டுக்கு இருந்தான். அவன் காத்த கண்டானா இதை கண்டானா அவனுக்கு எப்பயும் வாழ்க்கை அதே மாதிரிதான் போயிடுச்சு. அதே அவரைக்கா, அதே புடலங்கா, அதே விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். அது மாதிரிதான் இண்டஸ் வேலியில வந்து இந்த அழிவு ஏற்பட்டப்ப people stayed back. The bulk of the demography was the root, the substratum from which the mature urban cities emerged. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டோரி அதான்.
high mansions and luxuries that led to an eventual anticlimax, the deurbanization phase. ரொம்ப ஆடுனா ஒரு லெவல்ல வந்து இறங்கிடும். நீங்க வந்து இந்த இதுல பண்ணி பாத்தீங்களா, இந்த மெல்ட் டவுன், அமெரிக்கால மெல்ட் டவுன் வந்து பாத்தீங்களா, லேமன் பிரதர்ஸ் அண்ட் அதர் திங்களா, ஒரே வீட்டை வந்து 4 தடவை வித்துருந்தாங்க, 4 தடவை அடகு வச்சிருந்தாங்க. ஒரே வீடு. The property is worth only suppose $1 million. If that is அதுக்குன்னா ஒரு பேர் இருந்தது அந்த மார்க்கெட்டிங் பண்ணப்ப. When there is a meltdown happen, it suddenly fell because it is a non-existing thing. அப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால when there is a industrial civilization met it anticlimax. என்னைய பொறுத்தவரை ரொம்ப ஓவரா ஆடிப்பாங்க அல்லது it become unsustainable. People purchase the lapis lazuli when the Sumerian Mesopotamia, where there is a river course change and their economy is becoming unviable. Which import they will first stop? They will continue to eat. They will continue to wear dress, but they will not go for luxury goods. When there is a tsunami threat, when we were trying to string our budget or the purse, which one we stopped first? We stopped the luxury goods, but we continued to eat. So that way, the deurbanization phase was an anticlimax. The organic core of the Indus demography had a better chance to endure and adapt to the new realities and eventually accept a new language. And the area of the Pudu language, அவங்க accept பண்ணிட்டாங்க. அதனாலதான் குஜராத் பகுதியில திராவிட மொழியை பேசினவங்க குஜராத் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திராவிட மொழியை பேசினவங்க மராத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரிசா பகுதியில் இருந்தவங்க ஒரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And they accept a new language, thereby contributing the making of a new amalgam. அங்க வந்து ஒரு கம்போசிட் கல்ச்சர், கங்கை சமவெளி கலாச்சாரம் என்று ஒரு புதிய நாகரிகம் தோன்றுகிறது. இந்த சிந்துவெளி நாகரிகம் வர்றதுக்கு முன்னால அந்த கங்கை நாகரிகத்தை தான் நம்ம தாத்தா நினைச்சுட்டு இருந்தோம். இது வந்ததுக்கு பின்னால தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோமே தவிர மற்றபடி தாத்தான்னு நம்ம கங்கை சமவெளியை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம், தாத்தா பாட்டின்னு. The influence from the West trickled in slowly and was not forceful enough to change the plural foundations of the East. எல்லாம் வந்தாங்க, அலெக்சாண்டர் வந்தாரு, everybody came, but it was not enough. The deeper you go into the East, the more evidence you will find that attests its proximity to the South in terms of pottery style, remnants of Megalithics, food habits, and cultural traits. You come to Orissa, you come to Assam, you come to West Bengal, you come to Jharkhand, you come to Chhattisgarh, you will find more they may be speaking Oriya language, they may be speaking Bengali language, they may be speaking Hindi language, they may be speaking in the Maithili language, but you go deeper and deeper, their culture is more aligned in pottery style, black and red ware pottery, mother goddess worship, idella more aligned with the South. More aligned with the South means it's not exactly the present South. That means both are aligned to the industrialization. That is what the truth. The people of IVC who were involved with the maritime trade would have shown a preference to move from the northwestern and western coast towards southern coast over easterly movement into the Gangetic plain. Because the people who are used to the maritime, they could not have moved into the plains and the hills. And trade and craftsmanship do not thrive in a vacuum because the market was lost. It always operated in the background of agro-pastoralism. Hence, the mass migrations in the past were mostly a package that it shows how a broader land identity like Kongu emerges as a canopy. Then again, when you move as a group, you go as an identity, composite identity. Kongu Velar, Kongu Navidar, Kongu Pulavar, all kind of thing put together, you go as a composite movement, covering various sections of the society. Indian culture, the rainforest nature of the Indian culture from the Indus to Mahanadi and Baitarani, Mahanadi and Baitarani in Orissa towards the east, and Indus to Vaigai, Tamaraparani in south is an existential reality. In this conversation, the relevance of ancient Tamil text cannot be a subtext, but important reference material. This is what the book is trying to bring to the table. In the entire conversation about Indian civilization, don't think that what is relevant is Mahabharatam and Ramayanam and this Purana and that Purana. What is more relevant is his Sangam literature. You cannot ignore Sangam literature. Indus Valley civilization had no existence without the knowledge of the sea. There is no literature in India that got a greater knowledge of the sea than Sangam literature. You cannot do a foreign trade. There is no IVC without a foreign trade. There is no foreign trade without the Sangam literature. No one has ever written. And there is no Indus Valley civilization
without the mother goddess and the eminence, preeminence of women. But that is the only representative literature for that is a Sangam literature. Indian IVC has gone into the all over with India. That Sangam literature only the pan-Indian literature with a subcontinental character. And I tell you with an authority, no other literature in India knows India the way Sangam literature knows India, no other literature. That is the reason you call the national literature whichever meaning. In Sangam literature is the subcontinental literature. Without which, if you try to reconstruct Indian civilization, you are beating around the bush. The Sangam context, Sangam text declare there were only 4 types of original plants. Opposed to the popular understanding 4 Varna system. I had told in the earlier meetings also that the Sangam literature at that time itself, Brahmin, rulers, Velir, and then Mannargal, Perarasar, everything, Vanigal, and then all kind of Kaivinangargal, everybody was there. But when the question is asked to the Purananuru, it only says that no, only the Varagu Tinai is the 4, Avarai Kollu is the 4 cereals and 4 food grains we respect, not the rice. Panan, Paramban, Panayan, Tudian, Katamban, only these 4 are the 4 clans. Rest is fine, okay, let it be. And then we don't worship any other god by putting Naivediyam. We only Nadigal worship. So this ideology is completely articulated. That means Sangam literature was standing and speaking the language of the lost mile, the language of the lost people, the language of the lost locations. So that means எளியவர்கள் சார்பன் என்று பேசிய ஒரு மக்கள் இலக்கியம் சங்க இலக்கியம். அது வந்து it was மக்களின் குரலாக ஒலித்தது, மன்னர்களின் குரலாக மட்டுமல்ல. The layer constitutes the understory of the great Indian rainforest. That Purananuru, I consider, that is the Purananuru, that is a poem which was holding the whole theory this JOC is trying to put it, the great Indian rainforest in one poem. The Sangam literature puts in demographical, political, cultural, and the ecological sense. And there is no other poetry which can equal that particular one single Mangudi Kilar's poetry, which was important for the making of the composite Indian culture with the contribution from Harappan, post-Harappan culture, and newcomers whom the Tony Joseph calls the lost immigrants. You don't say that the Vedic concept or the Puranic concept did not contribute. It did contribute, but let there be a clear understanding. Who is the early Indian? Who is the lost migrants? That is what this book is arguing. Otherwise, this book advocates for a very composite understanding, because that is the only tribute this book can pay to the understanding of the Tamil civilization. That is again and again, Yadu Mure, Yavarum Kelly. To sum up, I would say that the mere recognition of Indian pluralism as a reality of India may not be adequate. It's not enough. The role played by various layers like the tribes of India. I work with the tribals. I am proud of the tribals of India. And the great Indus enterprise. That a fellow who went to 4,500 years back, went to another country, made a trade, and then had translators and communicated with the foreign guys and sold material. It's a great entrepreneurship. The role of Dravidian South as a signpost of Indus legacy. The embedded prehistory in Sangam Tamil texts that act as a flag bearers and legacy holders of Indus urbanism. The storehouse of the archaic names that connects the Indus past with the Tamil prehistory and fresh evidence from the Tamil archaeology. The Vedic traditions. Yes, we must. And the early Sanskrit of North that spread to the other parts of India. The Prakrits, the several Middle Indo-Aryan languages formerly used in India. Buddhist and Jain traditions. And the impact of all other later influences, including European influence. All these aspects need to be reappraised and celebrated afresh. Nobody should basically that I am the exclusive kind of thing. So that's why the JSC's articulation. There was a story before and beyond Harappa. Harappa was not the beginning. Harappa was not the end. There was a story before Harappa and beyond Harappa. There is a story before and beyond Hiladi. Hiladi is not the beginning. Hiladi is not the end. And the journey of a civilization is not a point-to-point journey. It is an unending expedition of human spirit. That's what I am trying to say. Thank you very much. Thank you so much, Balakrishnan sir, for a phenomenal speech.
பேச்சு இல்லாம உட்கார்ந்துருந்தோம். நாங்க என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். ஐ வாண்டட் டு லிஸ்ட் அவுட் ஒன்லி ஆஃப் யூ, இல்லைன்னா ஐ ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளவு கருத்துக்களை பேசியிருக்கீங்க. அதுல சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மனிதன் வந்து ஒரே இடத்துல இருந்தானா அவனுக்கு வளர்ச்சி இல்லை. ஏன்னா நகர்ந்தால்தான் நாகரிகம் இல்லையா? ஆலமரம் மாதிரி அவன் நகர்ந்து கொண்டே இருந்ததுனால்தான் இந்த நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை அவன் அடைந்தான். இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்தவங்க, ஒரே இடத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்லிட்டீங்க. அதனால அப்படிப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அதே மாதிரி நம்ம தொல்காப்பியத்துல சொல்ற மாதிரி முன்னீர் வழக்கம் அகடுவோடு இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தவங்கதான். ஆனா இன்னைக்கு பெண்களே தனியா எல்லா வெளிநாடுகளுக்கும் வரோம், வேலை பார்க்கிறோம், எல்லாமே செய்யற அளவுக்கு நம்மளுடைய நாகரிகம் வளர்ந்திருக்கு. அதெல்லாம் வளர்ச்சி தான் நம்மளுடைய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியா இருக்கும். அப்புறம் வந்து நீங்க சொன்ன அந்த உதாரணங்கள் மிக அருமை. ஒரு மெல்டிங் பாயிண்ட், நாங்க சொல்ற அந்த மெல்டிங் பாயிண்ட்டும் சரியா இருக்காது. ஏன்னா அதுல வந்து எல்லாமே அழிந்து போகுது, எதுவுமே வெளிப்படையாக தெரிவதில்லை. இன்னொன்னு சொன்ன மாதிரி சேலட் பவுல், அதுவுமே வந்து அவ்வளவு பொருத்தமான ஒரு உதாரணமாக இல்லை. இது அழிந்து போகிறது, அது பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆக எல்லா விதமான அடுக்குகளையும் வரிசைகளையும் உள்ளடக்கிய அந்த மழைக்காடுகள் அப்படிங்கிற அந்த உதாரணம் தான் மிக பொருத்தம். அதுலயும் வந்து அந்த 3 விதமான லேயர்கள் இருக்கு. அந்த அண்டர் போஸ்ட், அதுக்கப்புறம் கனோபி, மேல அவுட் கிராப், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. எப்படிதான் சிந்திச்சு இப்படிலாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னு நாங்க வியந்து போறோம். மிக அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கக்கூடிய உதாரணங்கள். அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் எப்படி நம்ம வந்து அதோட கனெக்ட் பண்ணாம இருக்க முடியும்? எங்களோட கொற்கை எங்க இருக்கு, வஞ்சி எங்க இருக்கு, தொண்டி எங்க இருக்கு? அப்ப டெஃபினட்டா எங்க முன்னோர்கள் அங்க இருந்திருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இதை விட அந்த நகரம் சார்ந்த பெயர்கள் சார்ந்த சான்றுகளை எங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா இந்த புத்தகத்துல நீங்க நிறுவியிருக்கீங்க. அப்புறம் தமிழ் என்றால் அகம், அங்கதான் உங்களுடைய இலக்கிய முகம் வெளிப்படுது. அது கபிலருடைய பாட்டு, அது மலைபடுகடாம் இல்ல, அது குறிஞ்சி பாட்டுல ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு வந்து தமிழ் அறிவித்தர் பொருட்டு அது கபிலர் பாடுகிறார். அதனால் தமிழ் என்றாலே அகம் அப்படிங்கிற அந்த இன்னொரு பொருளை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி நகர்ந்தால்தான் நகரம், நாடி இருப்பது நாடு, சேர்ந்திருப்பது சேரி இல்லையா, ஊர்வதனால் ஊர், இந்த மாதிரி அந்த சொற்களை நீங்கள் உருவாக்கி அதற்கு தரக்கூடிய சுவையான விளக்கங்கள் அற்புதம். இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னால யாரும் பேசி நாங்க கேட்டதுல ஒண்டர்ஃபுல். ஆக நீங்க உறுதியா சொன்ன மாதிரி இதை வந்து தமிழ் நாகரிகம் அப்படின்னு நாங்க உறுதியிட்டு சொல்லுகிற அளவிற்கு இன்னும் நமக்கு வலுவான சான்றுகள் தேவை. அது வரைக்கும் நம்ம அப்படி சொல்லாம இதை ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க சொன்னீங்க ஐராவத மகாதேவன் ஐயா வந்து இனிமேலும் நம்ம சொல்லணுமா இதை திராவிட நாகரிகம்னு, நம்ம தமிழ் நாகரிகமே சொல்லலாம் அப்படின்னு. ஆனா நீங்க அந்த ஒரு உண்மையையும் மிக விரைவிலே இன்னும் சான்றுகளோடு அறிவிப்பீர்கள் அப்படிங்கறத நாங்க ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இது தமிழோடு மிக நெருங்கிய தொடர்புடைய நாகரிகம் தான். வேற எந்த மொழிக்குமோ இல்ல இனத்துக்குமோ இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இல்லை அப்படிங்கறத நீங்களே மிக விரைவிலே நிரூபிப்பீர்கள் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தமிழ் version of the book also will be released soon. So our hearty congrats for them. Definitely it will get the overwhelming support of Tamil people. Congratulations sir. We are so blessed to hear your talk. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப வந்து இந்த Q&A செஷன் ஸ்டார்ட் ஆகுது. If anyone wants to ask question, please raise your hand. Let's start from Daisy. நன்றி மேகலா. Daisy. நன்றி சார் பாலசுப்ரமணியம் சார் அண்ட் மேகலா. கடல் கடந்து அன்னைக்கு போகக்கூடாதுன்னு அவங்க சொன்னது வந்து ஒரு தப்பிக்கிற மனப்பான்மை, தப்பிக்கும் மனசை பொறுத்தது. அன்னைக்கு வந்து கடல் கடந்து போகணும்னா வியாபாரம் செய்ய தெரிஞ்சிருக்கணும், இல்ல போர் புரிய தெரிஞ்சிருக்கணும். அதனால சில குரூப்ஸ் வந்து கடல் கடந்து போகல. இப்போ வந்து நல்லா ஃபிளைட்ல போக முடியறதுனால ஈஸியா கடல் கடந்து போறாங்க. அது ஆரம்பத்துல நீங்க லேசா மென்ஷன் பண்ணீங்க, ஜோக்கா மென்ஷன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது தகவமைப்பு, தப்பிக்கிற தகவமைப்பை பொறுத்து அவங்க ஏற்படுத்தி கொண்டது. அதை நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் வந்து திராவிட இதுக்கு முன்னாடி கங்கை கலாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னீங்க சார். கங்கைங்கிறதே நான் கொங்கு அப்படின்னு தான் பாக்குறேன். கொங்குல இருந்தா கங்கை வந்திருக்கணும்னு. நீங்க அதுக்கு வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா எனக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஆனா என்னோடதுக்கும் ப்ரூஃப் இல்ல, இது ஒரு கருதுகோள், அவ்வளவுதான். மிக்க நன்றி ஐயா, உங்களோட பேச்சு சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. வணக்கம். இது ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல வந்து கடல் கடந்து போறதை பற்றிய 2 வகையான கருதுகோள் இருந்தது. ஒண்ணு வந்து கடல்ல போறதே ஒரு நேசிக்கிற மாதிரி ஒரு பண்பியல். அவங்க வந்து கடல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பண்பியல் வரும். அது ரொம்ப கடல்ல ரொம்ப நுணுக்கமா சங்க இலக்கியம் வந்து மீன் துஞ்சும் யாமம்னு ஒரு நான் இப்ப போன தடவை சங்க ஸ்லோகத்துல படிக்கும் போது இப்படி ஒண்ணு இருந்ததே நான் பார்த்தேன். அதாவது மீன் கூட துங்குற அப்படிப்பட்ட ஒரு நடுஜாமம்னு சொல்லி மீன் துங்குமா அப்படின்னு படிச்சப்ப நான் சயின்டிபிக்கா மீன்கள் வந்து அப்படியே இருந்துகிட்டே கொஞ்சம் தூங்குமா. அதை வந்து அப்படி அதை தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம எழுதுனாங்க சங்க இலக்கியத்துல மீன் துஞ்சும் நல்யாமம்னு எழுதுற அந்த மாதிரி. அதுல சுறா மீன் பிடிக்கிறது, அந்த வலையை பிடிக்கிறது, அந்த அதாவது களம் தரும் செல்வம்,
வழிதரும் செல்வம். வழினா காற்று, காற்று மூலமா வர அந்த கடல், அந்த கப்பல் கொண்டு வர செல்வம். நீங்க சொன்னது மாதிரி இந்த வியாபாரம் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு படைபலம் சார்ந்த ஒரு அணுகுமுறை இருந்தா கூட there is no aversion to the sea. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து இப்ப நம்ம வந்து கடல்ல போனோம்னா காலை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு வர்றோம், கடலை சும்மா காலை நினைச்சிட்டு வர்றோம் பீச்சுக்கு போயிட்டு. கடல்ல வந்து பெண்களும் ஆண்களும் சேர்ந்து குளிக்கிறாங்க, பெண்கள் குளிக்கிறாங்க. கடல் ஆடுதல், புனல் ஆடுதல்னு. இப்ப கடல்ல வந்து பெண்கள் குளிக்கிறங்கிறத வந்து ஒரு இலக்கியப்படுத்தினது வந்து சங்க இலக்கியம் தான். இது ஏன் மற்ற யாரையும் வந்து நீங்க கடல்ல அவங்க போகலைன்னு சொன்னா அவங்க சில பண்பாடுகள் கடல்ல பார்த்திருக்கவே முடியாது. இப்ப உத்தரப்பிரதேசல ஒருத்தர் இருக்காருன்னா, இப்ப ஐடி ஜாபுக்காக சென்னைக்கு போனதுனாலதான் நான் கடலை பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார். நான் சென்னையில ஒரு நார்த் இந்தியன்ஸா விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். எந்த ஊரியா, இந்த ஊர், நல்ல பசங்க, யங் பசங்ககிட்ட நான் பேசினேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கலாம், எந்த ஊர், உங்க ஊருக்கு போயிருக்கேன், உங்க ஊருக்கு போனோம், எல்லாம் சார் எப்ப சார் வந்தீங்கன்னு கேட்பேன். இல்ல கடல்ல விளையாண்டு, நான் உடனே கேட்டேன், கடல்ல ரொம்ப ஜாலியா விளையாடுறீங்க அப்படின்ட்டு. நாங்க கடலையே பார்த்தது இல்லை சார், இப்பதான் சார் முதல் நாங்க இங்க இல்ல, இந்த 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேர் நாங்க யாருமே கடலை பார்த்தது இல்லை சார். அவங்க பீகார்காரங்க, உத்தரப்பிரதேஷ்காரங்க. அப்ப கடலையே மொத்த தடவை அந்த ஐடி ஜாப்ல வந்ததுனாலதான் பாக்குறவங்களா இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே கடல் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து இப்ப ஒரு பண்பாடு வந்து ஸ்டெப்பி பகுதியில இருந்து நீங்க வந்து மேற்காசிய, மத்திய ஆசியா மூலமா இந்தியாவுக்குள்ள வருதுன்னு வைங்க, அவங்க கடல் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வேத இலக்கியத்துல வந்து சமுத்திர அப்படிங்கிற வேர்டு வந்து கடல்ல, இப்ப நம்ம சமுத்திரம்னு சொல்ற பாத்தீங்களா, சமுத்திர அப்படிங்கிற வேர்டு வந்து கடலை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா அது ஆக்சுவலி கடலை மட்டும் குறிக்கிறதுக்கு பயன்படுத்துது. ஒரு எந்த நீர்நிலை, குளம், குட்டை, ஏரி, எந்த வாட்டர் பாடியும் சமுத்திரம் தான் சொல்றாங்க. அப்ப அது கடல் தெரியாதவர்கள் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணும், கடலை பற்றி ஒரு அச்சம் இருக்கும். ரெண்டு, அவங்களோட சண்டை போட்டவன், கடல் சைட்ல இருந்து வந்தவன் சண்டை போட்டான், கடல்ல இருக்கவனே எதிரியா தான் இருக்கான். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெண்களை கூட்டு போக கூடாது, முன்னீர் வழக்கம் மகிழ்வோடு இல்லை, தொல்காப்பியத்துல சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தா கூட யாருமே கடல் தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு வைதீகமும் இருந்தது. இப்ப அண்மையில கூட சில மத தலைவர்கள் வந்து இப்பதான் கடல் தாண்டி போனாங்களே தவிர, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் நாங்க கடல் தாண்டி போக கூடாது, ஏன்னா there is a embargo, there is a ban, கடல் should not be crossed னு ஒரு எம்பார்கோ இருந்தது. ஆனா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தோடு அப்படின்னு சொல்ற ஒரு பண்பாடுக்கு அதுக்கு முற்றிலும் முரணா இருந்தது. இது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து கங்கையை பற்றிய ஒரு கருத்து வந்து, நான் கங்கை சமவெளி நாகரிகம் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பிளெயின்ஸ் ஆஃப் கேஞ்சட்டிக் பிளேஸ் பாத்தீங்களா, இந்த உத்தரப்பிரதேசம், இந்த பீகார், இதை ஒட்டி இந்த மகத பேரரசு, இதெல்லாம் வரும்போதுதான் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் சொல்றோம். அது வந்து நந்த அரசர்கள், மகாபத்மநந்தா, அந்த நந்த பேரரசுகள், அதை தொடர்ந்து வந்த மௌரிய பேரரசு, அப்புறம் குப்த பேரரசு, இதெல்லாம் இந்த ஏரியால, இதுக்கு பேர் வந்து ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ் பேரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு புத்தருடைய பீரியட்ல இருந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு வாட் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ், அதைத்தான் நம்ம வந்து கங்கை சமவெளி நாகரிகம் சொல்றோம். இஸ் a representative pottery வந்து நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர், NBPW, வடக்கிந்திய பழுப்பேற்றப்பட்ட பழுப்புக்கு இருக்கக்கூடிய கருப்பு பானை, இந்த பானையினால ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. இந்த கொங்கு மக்கள் வந்து கொங்குங்கிற சொல்லு வந்து, கங்கைங்கிற சொல்லு கொங்குல இருந்து வந்ததா நான் நினைக்கல. ஏன்னா இந்த சரஸ்வதிங்கிற வேர்டு, இந்த கங்கா அப்படிங்கிற வேர்டு வந்து பின்னால இருக்கக்கூடிய ஏர்லி சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லயே வர ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த கொங்கு மக்களுடைய கொங்கு மண்டல சதகம் இருக்கு பாத்தீங்களா, கொங்கு மண்டல சதகம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில வரலாறு பட்டயங்கள், இதுல எல்லாம் தங்களை வந்து அவங்க வந்து கங்கை கரை காராளர்னு சொல்றாங்க. கங்கை கரை காராளர், அவங்க தன்னை வந்து காராளர்னு சொல்றாங்க. அவங்க வந்து சிந்து கரைன்னு கூட சொல்ல, கங்கை கரைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல அல்லது கொஞ்சம் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல வந்து இந்த வேலூர் மைக்ரேஷன்லாம் வரும்போது கங்கை வந்து பிரபலமாயிருக்கும். பொதுவா வந்து நார்த்ல இருந்து, இப்ப நம்ம வந்து மதுரைக்கு நார்த்னாலே நம்ம சென்னையை தான் நினைப்போம், சென்னைக்கு நார்த்னா நாங்க நார்த்ன்னு சொன்னாலே திருப்பதியை தான் நினைப்போம். அப்ப அந்த நார்த்ல இருந்து வர்றது வந்து இவங்க கங்கைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொங்கு மக்கள் வந்து தங்களை வந்து கங்கை கரை காராளர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அதுல அவங்க வந்து கங்கையை ரீகால் பண்ற அளவுக்கு அங்க யாரும் கொங்குங்கிறத ரீகால் பண்ணல. I don't get into the etymology issue, but the fact remains that the Kongu people themselves, through their own fables and stories, associate themselves with something in the north. Yes, sir. Yeah, thank you for the detailed answer. Next, Srividya, you can ask your question. ஐயா வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் யோசிச்சு வச்சிருந்த கொஸ்டினை நான் மறந்துட்டேங்க ஐயா, நீங்க பேச ஆரம்பிச்சதுலயே. சரிங்க. நீங்க வந்து
நம்ம இந்த 9 கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டடி கிளாஸ். இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துக்கும் இண்டஸ் வேலிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நம்ம பேசணும். அதே சமயத்துல மற்ற திராவிட ஏரியாக்கள், மற்ற திராவிட இடங்கள்ல இருக்கிற பழக்க வழக்கங்களை பத்தி பேசணும். இப்ப அவங்க இப்ப கொம்பு வச்சுட்டு இன்னும் இருக்காங்க. இந்த கொங்கன் கோஸ்ட்ல இந்த 7 மலைகள் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இது இன்னும் நம்ம தெளிவடையறதுக்கு மற்ற திராவிட மொழிகளோட இலக்கியங்கள்ல இருந்து சான்றுகள் ஏதாவது இண்டஸ் வேலிக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு இன்னும் என்ன சொல்றது, இன்னும் டீப்பர் ரூட்ஸ்க்கு நம்ம போக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நான் பிரிவினைவாதமா நான் பேசல. இது என்ன சொல்றது, என் மனைவி இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க, என் குழந்தைய நான் உரிமை கொண்டாடுறதுல என்ன தப்பு, தாய்மை உள்ளதோட மற்ற குழந்தைகளை நான் அனுசரிப்பேன். ஆனா என் பிள்ளைக்குன்னு வரும்போது ஒரு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நான் இங்க பேசுறேன். அதுல தவறே கிடையாது. அது நீங்க சொல்றது ஒரு நியாயமான உணர்வு. அதுல மற்ற திராவிட மொழிகள்ல இருந்து நீங்க இலக்கிய சான்றுகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேற எந்த திராவிட மொழிக்கும் தமிழுக்கு இருக்கிற மாதிரி இவ்வளவு பழமையான இலக்கியம் இல்லவே இல்லை. நீங்க இப்ப சங்க இலக்கியத்தை எடுத்து டேபிள்ல வைக்கிற மாதிரி சங்க இலக்கியத்துக்கு ஈக்குவலான ஒரு தெலுங்கு இலக்கியத்தையோ ஒரு கன்னட இலக்கியத்தையோ ஒரு மலையாள இலக்கியத்தையோ எடுத்து நீங்க வைக்க முடியாது. அதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் என்கிட்ட சிலர் கேட்கும்போது சொல்றாங்க, சார் நீங்க சொல்ற சான்றுகள் எல்லாமே சங்க இலக்கியத்தை சொல்றீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் நானே சொல்றேன். சிந்துவெளி விட்ட இடமும் திராவிடம் தொட்ட இடம் கூட சொல்றேன். சிந்துவெளி விட்ட இடம் எனக்கு நல்லா தெரியும், நான் சங்க இலக்கியத்தை தான் திருப்பி சொல்றேன். ஆனா அந்த இண்டஸ் வேலியை பத்தி பேசும்போது திராவிடம்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்துறேன். அது தேவைக்கிறதையும் பயன்படுத்துறேன். அதுதான் கரெக்டும் கூட. ஏன் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு இருக்க சூழலை வச்சு ஒரு 4500க்கு முன்னால இருந்த பீரியடை ஸ்பெகுலேட் பண்ணலாமே தவிர நம்ம துல்லியமா இதுதான் சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்ப நமக்கு ஒரு வகையான உணர்வு எப்படி ஏற்பட்டிருக்கு, திடீர்னு தமிழ்நாட்டுல பேசுவாங்க, திருமலை நாயக்கரை பத்தி பேசினா நீங்க மதுரைக்காரனுக்கு தான் தெரியும் திருமலை நாயக்கருடைய கான்ட்ரிபியூஷன் டு மீனாட்சி அம்மன் கோயிலையும் அதுக்கு பண்ணிருக்கக்கூடிய அந்த பண்பாடு. அப்ப இருந்த இந்த மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாட்டுக்கு அவங்க லெவல்ல என்ன தொண்டு செய்யணுமோ அதை பண்ண முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க இந்து மதத்தையும் பரப்பி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இருக்க அரசியலை வச்சுட்டு எல்லா பழியும் அவன் மேல போடுவோம். ஆனா நம்ம கிளீனா மறந்துடுவோம், பலர் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதல்ல மகாபாரத கதை கொண்டு ஒரு சிலை வடிவத்தில் நிறுத்தப்பட்டது மகாபலிபுரத்துல தான். அர்ஜுனன் தவம், பஞ்சபாண்டவர் குகை, அதுக்கு முன்னால கேள்வி கிடையாது. மனுங்கிற சொல் சங்க இலக்கியத்துல இல்ல, தொல்காப்பியத்துல இல்ல, சிலப்பதிகாரத்துல இல்ல, மணிமேகலையில இல்ல, கம்பராமாயணம் வரைக்கும் இல்ல. கம்பராமாயணம், பெரிய புராணம், சேக்கிலார் இந்த மாதிரி டயத்துலதான் மனுங்கிற சொல்லே வருது, ஜாதிங்கிற சொல் இல்ல. அப்ப மகாபாரதத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பு இருக்கு சங்க இலக்கியத்துல, அந்த 100 வருங்கிற மாதிரி அவர் ஒரு ராமாயணம் ஸ்டோரி இருக்கு. தட்ஸ் நாட் அ டாமினன்ட். அப்புறம் நம்ம பழுவன் பெரிய தமிழன் மாதிரி அடையாளம் கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப சரி, நீங்க ஒரு வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்த திரௌபதி கல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப திரௌபதி கல்ட்டை ஒரு தன்னுடைய இனத்தினுடைய மிக மையமா நினைக்கிற ஒரு குடி நான் தமிழ் குடின்னு சொல்லும் போது திரௌபதிக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? ஒருத்தர் போறதுக்குன்னு சொல்லிட்டு போறாரு, பாண்டிய அரசை தோற்றுவிச்சது அர்ஜுனன் பாண்டிய இளவரசியை கல்யாணம் பண்ணி அதன் மூலமா பாண்டவர்களை கல்யாணம் பண்ணதுனால பாண்டியர் ஆயிட்டாருன்னு. ஏன்னா பாண்டியர்னு ஒரே மாதிரி ஒழிக்கிறதுனால இது மாதிரிதான். இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி சொல்ல வச்சு நிறைய பேர் இது பண்ணப்ப நம்மளே மறந்துடுறோம். இப்ப நம்ம இப்ப கல்கி எழுதுறத வரலாறு நினைச்சிட்டு இருக்கோம், பொன்னியின் செல்வன் தான் வரலாறு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவி விமலாதித்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவர் ஒரு சாளுக்கியர். அவருடைய குழந்தைகள் கங்கா டைனஸ்டியில் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த கீழே சாளுக்கியர் மேலை சாளுக்கியர்னு. அப்புறம் வெஸ்டர்ன் கங்கா, ஈஸ்டர்ன் கங்கா, இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ண ஒரிசாவில சோழ கங்கா வம்சம் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய ஜெகநாத் கோயில், கொனார்க் கோயில் அவன் கட்டுறான். அவன் சோழ கங்கா. அதுல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட், ஒண்ணு கங்கா எலிமெண்ட், 2 சோழா எலிமெண்ட். நீங்க ஈஸியா எக்ஸ்போர்ட் ஆகிற மெட்டீரியல் இந்தியாவில் ராஜா தான். நீங்க ராஜாவை கடத்திட்டு வந்த கதையெல்லாம் இருக்கு பழங்குடிகள்ல. திடீர்னு பார்ப்பேன், அவனுக்கு தேவை ஒரு ராஜா.
நீங்க நீங்க எப்படி வந்து விவசாயம் பண்ணி அவன் உழைப்பான், அவன் தான் சாப்பிடுவான். இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ராஜா அவனுக்கு தேவை. இங்க பழங்குடி எல்லாம் இருக்காங்க, சிலருக்கு வந்து வாரிசு இல்லாம பழங்குடி தலைவர் இல்லாம போயிருவாங்க, கிங்கு. இந்த ஏரியா இன்னொரு பழங்குடியில வந்து ஒருத்தனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வந்து இவன் தான் ராஜான்னு சொல்லி வளர்த்து வச்சிருந்தாங்க. இங்க பொனைன்னு ஒரு இடத்துல இருக்கு, நான் படிச்சேன் பழைய லிட்டரேச்சர்ல ஒரு 300 வருஷத்துக்கு மேல. இந்த பழங்குடி போய் அங்க போய் ரைடு பண்ணி அந்த ராஜாவை அப்படியே தூக்கிட்டு வந்து தன்னுடைய ராஜாவை பட்டஞ்சு விட்டுறாங்க. விட்டுட்டு எங்க ராஜாவை எங்கள்கிட்ட கொடுக்குறான்னு கேட்டுட்டு இருக்கான். ஒண்ணுமே ஒரு யானை கையில மாலையை கொடுத்து யாருக்காவது போட்டு விடுன்னு சொல்லி யானை தேர்ந்தெடுத்துருச்சுங்களே, யானை மாலை போட்டு ராஜா இருக்கான். அப்ப ராஜா வந்து அவர் எங்க இருந்து வந்தாரு என்ன போனாருங்கிற பத்தி நம்ம கவலை பண்ண மாட்டோம். சோ வி ஹவ் டு டேக் இட் வித் ஸ்லைட்லி. ஏன்னா நான் வந்து மக்கள் வரலாறு பேசுறேன். ஏன்னா என்கிட்ட 2000 நம்பர் ஆஃப் ஊர்னு முடிகிற ஊர் இருக்குன்னா அதிகமா ஊர்னு முடிகிற ஊர் வந்து ஆந்திராவில் இருக்கு, பள்ளி இருக்கு, பட்டி இருக்கு, அப்ப நாடு இருக்கு, அது மகாராஷ்டிராவில இருக்கு, குஜராத்லயும் இருக்கு. அதை இது மாதிரி சிந்துவெளி மாதிரி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கவே ஒரிசால இருக்க பழங்குடி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் எருமை கொம்பு வச்சுட்டு இருக்கான். அப்ப நான் இவ்வளவு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவன் லிட்ரேச்சர் எழுதலைன்னா லிட்ரேச்சர் வந்து நான் சொன்னது மாதிரி அந்த மைக்ரேஷன் ஒரு எலைட் மைக்ரேஷனா இருந்திருக்கும். இப்ப இன்னொன்னு வச்சுக்கங்க, எழுத விட்டா தானே எழுதுவீங்க. இப்ப நான் ஒரிசால வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவு அருமையான மொழி, நான் அருமையா பேசுவேன், எழுதுவேன். ஒரிசா மாநிலத்தில் பண்பாட்டு செயலாளராக இருந்திருக்கேன், 4 வருஷம் இருந்திருக்கேன். எல்லா பண்பாட்டு செயல்பாடுகளையும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரிசாவில். ஒரிசாவுடைய வரலாற்று கட்டுரை எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஆக இந்த பண்பாட்டுல வந்து பார்க்கும்போது ஆனா இலக்கியம் வந்து 500 வருஷம் தான் ஓல்டு. சரளாதாசுங்கிற ராமாயணம் தான். சரி, அதுக்கு முன்னால என்ன பேசியிருந்தாங்க, ஒரியா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க, இந்த பிராகிருத் பேசியிருப்பாங்க. இப்ப கலிங்க போறப்ப இங்க இருந்து பேசுறவங்க சமஸ்கிருதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த பகுதிக்கு வரவே கூடாதுன்னு எதுக்கு தர்மசாஸ்திரத்துல தடை விதிக்கிறான். ஒரிசாவுக்கு போகவே கூடாதுங்கிறான். போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி நீ புண்ணிய நீராடிதான் வரணுங்கிறான். ஒரிசா, பீகார், இந்த பெங்கால் சைடே போகக்கூடாதுங்கிறான். அப்ப இவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தான், வேற ஒரு மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த மொழி எங்க போச்சு? அதுல ஏன் இலக்கியம் எழுத விடல? நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க திராவிட மொழிகள்ல இலக்கிய ஆதாரம் கேட்கறீங்கன்னா ஒரு அருமையான ஆதாரம் இருக்கு. அது எங்க இருமா இருக்கு? மகாராஷ்டிர பிராகிருத்தில இருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டுல ஹலாங்கிற, அது பேர் சப்தசாய். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, சப்தசாய் அப்படின்னு போட்டீங்கன்னா ஹலா கிங், சாதவான கிங். 700 பாட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து அகம் 700ன்னு பேர் கொடுத்துருக்கேன், இதுல போட்டிருக்கேன். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அகநானூறு படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் செக்ஸ் தூக்கமா இருக்கும், தூக்கலா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது இந்த உடல் இன்பம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், கொஞ்சம் மோர் ஓவர்ட்டா இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும். இப்ப நம்ம சட்டலா சொல்ற காதலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவான். மற்றபடி இந்த திணை துறை மாதிரி சாமானியர்களுடைய காதலை பேசுற ஒரே இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு அடுத்து அதுதான், ஒரே சமகாலம். அந்த பகுதியில சாதவாகனருடைய ஒரு காயின் போடுறான் கிபி 2ஆம் நூற்றாண்டுல, கிமு 2ஆம் நூற்றுல இருந்து கிபி 2 அந்த பீரியட்ல. ஒரு சைடு பிராகிருத்திலையும் இன்னொரு சைடு தமிழ்லயும் எழுதி தமிழ் எழுது. அப்ப சாதவாகனர் காயின்ல தமிழ்ல வந்து எடுக்கணும். அந்த ஏரியால இந்த மகாராஷ்டிரா, நார்த்தன் கர்நாடகா போனா அந்த பகுதியில எப்படி இருந்திருக்கும், அதான் நம்ம வந்து மொழிபெயர் தேயம் அப்படிங்கிறோம். இத சங்க இலக்கியத்துல வந்து மொழிபெயர் தேயம் அப்படிங்கிறோம். இப்ப நீங்க வந்து இந்த உரைநாசையெல்லாம் வரும், செந்தமிழ் சிவனிய பன்னீர் நிலம் அப்படின்னு வரும். செந்தமிழ் சிவனிய பன்னீர் நிலம், அந்த பன்னீர் நிலத்துக்கு வந்து லிஸ்ட் வந்து உரையாசையெல்லாம் கொடுப்பான். தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேல், பூலி, பன்றி, அருவா, மலாடு, இப்படிலாம் 12 நேம் கொடுப்பாங்க. இந்த 12 நாடு நீங்க தமிழ்நாட்டுல கேட்கிறேன், நீங்க காட்டுங்க. நான் காட்டுறேன். மகாராஷ்டிராவில, குஜராத்ல கற்கா நாடு. கற்கா நாடுன்னா நமக்கு தெரியுமா? கற்கா நாடுன்னு கற்கா நாடு, பன்றி நாடு, புனை நாடு, புனா கூலி நாடு. இப்ப இந்த பகுதி எல்லாமே வந்து நம்ம சொல்ற இந்த பன்னீர் செந்தமிழ் சிவனிய பன்னீர் நிலம் மொழிபெயர் தேயம்ங்கிறது அதுதான். அந்த மொழிபெயர் தேயம்ங்கிறதே அதுதான் போது நான் விட்டுட்டு இந்த மாவட்ட அரசியல் பேசினேன்னு வைங்க, நம்மளே சுருக்கிடுவோம். இது வந்து ஒரு பெரிய, நீங்க இப்படித்தான் பேசணும்னு அவன் விரும்புறான். அவங்க விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்புறம் அதுக்கடுத்து என்ன ஆரம்பிச்சுப்பாங்க, இது வந்து சிந்துவெளி பண்பாடு. என்கிட்ட வந்து எத்தனை பேர் பேசிருக்காங்க, சார் நீங்க எதுக்கு சார் இப்படி சொல்றீங்க, அங்கிருந்து வந்தோம் சார், அங்கிருந்து நம்ம எப்படி சார் வந்திருக்கோம், ஏன் வர முடியாதியா, வந்துட்டுதான் வெளியே தப்பு இருக்கு, அமெரிக்கா எல்லாம் போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் கேட்டுனா நம்ம இங்க இருந்து போனது மாதிரி சொல்லிடுவோம் சார். அப்படிலாம் சொல்ல முடியாதியா, நான் சொல்லி 10 பேர் என் வீட்டுல வந்து பேசியிருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னால. அப்படிலாம் ஆராய்ச்சி எல்லாம் அது நீ ஆராய்ச்சி பண்ண அப்படி. அப்ப நான் 38 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து இந்த முடிவுல வரும்போது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆக இது என்ன இந்த ஆர்டிகுலேஷன் என்கிற, அதனாலதான் சிவிலைசேஷன் வேர்டை நான் யூஸ் பண்றேன். இது சிவிலைசேஷன் சொன்னாதான் வலிக்கும்.
ஆக ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். நான் பண்பாட்டு அரசியல் பேசுறேன். எனக்கு தேர்தல் அரசியல் முக்கியம் கிடையாது. நான் தேர்தல் நிக்க போறது கிடையாது. ஆக நான் பண்பாட்டு அரசியல் பேசும்போது இதை ரொம்ப வியூகம் அமைச்சு நல்லா தான் பேச வேண்டிய தேவை இருக்கு. நீங்க இதை விட்டுட்டீங்க. இன்னொன்னு வச்சுங்க, இன்னொன்னு இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த கேரளாவுக்கும் நம்ம ஒரு நன்றி கடன் பட்டுருவோம். என்ன நன்றி கடன் கட்டினா, நம்மள 4 சைடு சூழ்ந்து நம்மள நடுவு வச்சு அடக்காட்டிட்டு இருக்காங்க. அவன் ஃபேஸ் பண்ணதெல்லாம் மத்திய பிரதேச ஃபேஸ் பண்ணது, இந்திய ஃபேஸ் பண்ணதெல்லாம் மகாராஷ்டிரா ஃபேஸ் பண்ணோம்னா அவன் தான் பார்டர் ஏரியா மொழிபெயர் தையத்து. அதை தமிழ் அரசர்கள் காப்பாற்றிருக்காங்க, மௌரியரை உள்ள வர விடாம. சங்க இலக்கியத்திலேயே சான்று இருக்கு. தமிழக மன்னர்கள் கூட்டணி அமைச்சு சேர சோழ பாண்டியர் அவசரம் கொடுத்துருவான். ஆனா அவங்க 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு இந்த சவுத்தை காப்பாற்றிருக்காங்க. அதனால இந்த இடத்துல திராவிட மொழிகள் அழிஞ்சிடாம இருக்கு. நம்ம இன்னும் ரொம்ப தெரியாம இருக்கிற காரணம், நம்மளை அரண் அமைத்து காத்தது திராவிட மொழிகள், மீதி இருக்கக்கூடிய திராவிட மொழிகள். நீங்க கொஞ்ச நேரம் பாரதத்தில் இருந்து பாருங்க. கொஞ்ச நாள் இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர்ல வியாபாரம் பெருங்கினது நீங்க போய் கோயம்புத்தூர்ல இறங்கினீங்கன்னா நீங்க லக்னோல இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல இருக்கீங்களான்னு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கோம். நீங்க 2 வருஷம் நீங்க பாரதத்துல இருந்தீங்க, நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் கர்நாடகோட மோசமா இருக்காங்க. அதனால எல்லாம் காரணம் கருவிதான் இந்த கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்கோம். யாருடைய தமிழ் பற்றுக்கோ யாருடைய தமிழ் உணர்வுக்கும் நான் பெருமை கிடையாது. அதனால எல்லாருக்கும் தெரியல. அதனால நாங்க இங்க பேசும்போது தான் பேசுவோம். இது காரணம் கருதி ஆர்டிகுலேஷன் இல்லைன்னு வச்சுங்க. என்னுடைய புத்தகத்தை ஒரே அடியில் தூக்கி அடிச்சுக்கணும். இவர் தமிழ் சொல்ற எங்க வாசிச்சாரா, தங்க இருக்க இவர் வாசிச்சாரா அப்படிதான். நான் வாசிக்கல, நீங்களும் வாசிக்கல. இந்த வாசிக்கலைங்கிற ஒரே இதுல அடிபட்டுரும். ஆனா நீங்க நான் இந்த லிங்க் பண்ணி இந்த கேப்பை லிங்க் பண்ணோம்னா எனக்கு இந்த குஜராத், மகாராஷ்டிரா, பில் ட்ரைபு, மேரு, இந்த எல்லாத்தையும் நான் கொண்டு போகணும். எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படி லிங்க் பண்ணாதான் அதை கொண்டு வர முடியும். இது ஆராய்ச்சி சார்ந்த தேவை. இல்ல ஆமாங்க. நான் என்னோட கருத்து என்னன்னா, அதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க சொல்றது நியாயமான கருத்து. ஒருவேளை எதிர்காலத்துல ஒரு தலைமுறையில எங்கேயாவது இருமொழி பிரிப்பு கிடைச்சாதான் வாசிக்க முடியும். மற்றபடி கெஸ் ஒர்க்ல வாசிக்க முடியாது. ஒருவேளை இருமொழி பருப்பு கிடைச்சா இதுதான் கா, இதுதான் ஆ அப்படின்னு இன்னொரு லாங்குவேஜோட லிங்க் பண்ணி சிந்துவெளியை படிக்க முடிஞ்சு அதுல உண்மையிலேயே கொற்கை, வஞ்சி, தொண்டி இந்த மாதிரி சேரன், சோழன், பாண்டியன் இருந்து படிச்சுட்டோம்னா அப்ப நம்ம கிளீனா சொல்லலாம், உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. திராவிட மொழி குடும்பம் தான். ஆனா நீ சேரன் கொண்டாடுறியா, நீ சோழன் கொண்டாடுறியா, நீ கொற்கைனா உனக்கு என்னன்னு தெரியுமா? கொற்கைனா எனக்கு தானே தெரியும். அப்ப கொற்கை, வஞ்சி, தொண்டி எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அது தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது தெரியற வரைக்கும் திராவிடம் சொல்லு. சரிங்க, நன்றிங்க. Thank you, sir. Yeah, this is Uma's time. Uma, you can ask your question now. Yeah. வணக்கம் ஐயா, மிக்க நன்றி உங்களுடைய இந்த உரைக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம டிராவிடியன் ட்ரைப்ஸ பத்தி இப்ப பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அவங்க இந்தியா ஃபுல்லாவோ இல்ல உலகம் முழுவதும் இந்த ட்ரைப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, இந்த டிராவிடியன் ட்ரைப்ஸ் நீங்க சொன்னீங்க, அந்த கோண்டா லாங்குவேஜ் பேசுறவங்க, அதே மாதிரி டோக்ரா டம்மா ட்ரைப்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ட்ரைப்ஸ், டிராவிடியன் ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கான எங்கெங்கெல்லாம் இந்த மக்கள் பரவி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்டோ இல்ல ஒரு மேப்போ நம்ம கிட்ட இருக்குதா? இருக்கு, நிறைய இருக்கு. நீ இன்டர்நெட்ல போய் டிராவிடியன் லாங்குவேஜஸ் மேப்னு போட்டினாலே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 டாக்குமெண்டட் லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க சவுத்ல இருந்து நார்த் வெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாந்தா பிராகுய், பாகிஸ்தான்ல இருக்கிற பிராகுயின்னு. அப்புறம் இதுல பீகார்ல மலேர் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, மால்டோ அப்படிங்கிறது. ஜார்க்கண்ட்ல குரூக் ஒரான் அப்படின்னு ஒரு திராவிட மொழி. அதே மொழி சவுத் இதுலயும் இருக்கு, ஒரிசாவிலயும் இருக்கு. அதே மாதிரி குயி, கோயி, கோண்டி, பார்ஜி, நாய்கி, ஒல்லாரி, அப்புறம் சைடு கொலாமி, அப்புறம் துளு, அப்புறம் இங்க கன்னடம், மலையாளம், அப்புறம் நீல்கிரிஸ்ல கோட்டா, படகா, தோடா, இப்போ வயநாடு உள்ளாடா, மகாமலசர், இந்த மாதிரி நிறைய மொழி இருக்கு. அதை நார்மலா லிங்குவிஸ்டிக்ஸ் வட திராவிட மொழிகள், மத்திய திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள்னு ஒரு பிரிச்சிருப்பாங்க. அதுலயும் எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த இது எல்லாமே பிரிஞ்சது ஒரு போஸ்ட் இண்டஸ் பீரியட்ல பிரிஞ்சதுனால இந்திய மேப்பை வடக்கு தெற்கா பார்த்துட்டு அப்படி பேசுறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இதை ஒரு போஸ்ட் இண்டஸ் ஈவெண்டா எடுக்காம
ஒரு ஏரியல் மூவ்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கு. சப்போஸ் வந்து அதனாலதான் அவங்க எல்லாருமே சிந்துவெளி மொழி வந்து ஒரு புரோட்டோ திராவிடியனா இருக்கணுங்கிறாங்க. புரோட்டோ திராவிடியன்னா இன்னும் வளர்ச்சி பெறாத ரொம்ப தொன்மையான பழைய மொழி, ஆர்கைக்கா. அப்ப அந்த மொழியில இருக்கிற ஒருத்தன் வந்து இவ்வளவு பெரிய வியாபாரம் செய்கிற, ஃபாரின் போய் வியாபாரம் பண்ற மொழி வந்து ஓரளவுக்கு கல்ச்சர்டா லிட்ரரி லாங்குவேஜ், சீல்லாம் பண்றதுக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜா இருக்குமே தவிர அது புரோட்டோ லாங்குவேஜா இருந்து அதுல இருந்து புரோட்டோ ட்ரை பண்ண வரமாட்டாங்க. அது இவங்க வந்து ஹிஸ்டரியும் ஆர்கியாலஜியும் பார்க்காம லிங்குவிஸ்டிக்கா பாக்குறது, வரலாறா மட்டும் பாக்குறது, ஆர்கியாலஜி இந்த விண்டோ அப்ரோச்னாலதான் இந்த குழப்பம். ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஏன்னா சிந்துவெளியில இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே பண்பட்ட மொழியில இருக்கிறவன், நான் வந்து ஒரு 10,000 பேர் 5,000 பேர் எல்லாம் படகுல கிளம்பி குஜராத் சைட்ல இருந்து வந்து இங்க இறங்கிட்டோன்னு வைங்க. நான் இறங்கும் போது என்ன படிப்படியா புரோட்டோ லாங்குவேஜ்ல இருந்து மடுவேன். நான் பண்பாடு ஏற்கனவே வந்து இறங்குறேன். அதனாலதான் பாண்டிய மன்னர்கள் கதையெல்லாம் பாருங்க. நான் வந்து கடல்கோள் வந்தப்ப வந்து அரசர்கள் புலவர்களும் கூப்பிட்டுதான் புலம்பெயர்ந்தான்னு வரும். அப்ப நீங்க எங்கேயாவது கடற்கோள் வரும்போது புலவர் கூப்பிட்டுட்டு புலம்பெயர்ந்தேன், இலக்கியத்தெல்லாம் தூக்கிட்டு புலம்பெயர்ந்தானா அவன் எவ்வளவு வசதியா புலம்பெயர்ந்துட்டான். அவன் ஃபுல்லா ஆர்குமெண்ட் எதாவது எடுத்துட்டு போலாம், இதை விட்டுட்டு போயிடலாம், இந்த ட்ரங்க் பெட்டி வேணாம், இது மூட்டை வேணாம், ஏட்டு சுவடி எல்லாம் கையில எடுத்துக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவன் புலம்பெயர்ந்திருக்கான். அதுக்கு பேர் எலைட் மைக்ரேஷன். அந்த மைக்ரேஷன் வந்தானா அவன் வந்து ஸ்ட்ரைட்டாவே அவனோட வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். இங்க வந்து அந்த சிந்துவெளி பண்பாட்டை அப்படியே அவனோட இலக்கியத்துல கொண்டு வருவான். அதுதான் சங்க இலக்கியம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் வாத்தியாரெல்லாம் அவங்க வந்து ஏதோ வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து சிந்துவெளி இருந்தது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால ஒரு புரோட்டோ டிராவிடன். அப்புறம் அதுல இருந்து மால்டோலாம் பிரிஞ்சது, அப்புறம் அதுல இருந்து இது பிரிஞ்சது, அதுல இருந்து நார்த்ல இருந்து எப்படியோ பிரிஞ்சு கடைசியா பிரிஞ்சது தமிழ், கடைசியா பிரிஞ்சது மலையாளம் மாதிரி. ஆனா தமிழை தவிர வேற எதுவும் இலக்கியம் கிடையாது. confused actually. That is the reason I don't belong to any particular faculty of knowledge. It's a சுதந்திரமான ரிசர்ச் பண்றதுக்கு மெயின் காரணமே I don't want to confine with a stereotypes. Pre-existing stereotypeல வந்து நான் வந்து என்னை சிறைப்படுத்திக்கிட்டேன்னா I can't make any further move. Thank you, sir. Okay, thank you, sir. Raj Muttarasan, sir, you can go ahead now. வணக்கம். உங்க பேச்சு பிரமாதமா இருந்ததுங்க. இது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா, you're a poet. Fundamentally, you're a poet. அதனால you're able to bring a perspective to this issue which nobody else does. அதனாலதான் அழகா சொன்னீங்க. உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது. 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து முண்டா லாங்குவேஜ்ல கங்கானா நதின்னு அர்த்தம். ஆமா. அது 2வது விஷயம், நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, உங்க பேச்சுல வந்து இண்டஸ் வேலியில இருக்கவங்க முக்காவாசி பேரு பெரும்பாலானோர் அங்கேதான் இருந்திருப்பாங்க, சிலர் தான் வெளியே வந்திருப்பாங்கன்னு சொல்லிங்க இருந்தீங்களா. அதுக்கு ஜெனடிக் எவிடன்ஸ் இருக்கு. ஜாட் பாப்புலேஷன்ல 1/3 of Jats are haplogroup L. The Indus Valley is generally ascribed to L and M. 1/3 of them of Jat population are of haplogroup L. Tamil Nadu 12%. So ஒரு தூரத்துல இருக்க இடத்துல குறைஞ்சிருக்காங்க. அதனால ஆனா எனக்கு சோ அந்த கனெக்ஷன் நீங்க சொன்ன ஹைப்பா அந்த பேசிஸ் வந்து அதுக்கு ஜெனடிக் எவிடன்ஸ் இருக்குது. அது போல மற்ற இடத்துல எந்த மாதிரி இருக்குன்ற அந்த டேட்டா என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா தமிழ்நாட்டை பத்தி நிறைய ஆய்வு வந்திருக்கு, இந்த ஜெனடிக் எவிடன்ஸ் நிறைய வந்திருக்கு. என்னுடைய கேள்வி என்ன, அங்கிருந்து வந்தவங்க இந்த சங்க இலக்கியம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அல்லது இங்க இருந்தவங்களே சங்க இலக்கியம் கொண்டு வந்தாங்க, அங்கிருந்து வந்தவங்க அதுக்கப்புறம் வந்தவங்களா எப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. புரியுதுங்களா நான் கேக்குறது? புரியுது சார். அதாவது நான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து I got your point. Thank you very much. First, let me thank you for your presence in the JOC group. Every day is a great learning and you've been adding a great value with your knowledge in the genetic studies and all. In fact, I am following it up also. That's an area where ultimately we'll speak to the truth. Then why the Jat population is already a lot of how it's actually has a parallel genetic structures in the deep south also. I also read about that. Thank you very much for the thing. இந்த question வந்து நான் எப்படி பண்றேன்னா சார், சங்க இலக்கியத்தை வந்து நான் வந்து ஒரு யூனிலேட்ரல், அதாவது ஒரு வாட்ஸ் கால் சிங்கிள் லேயர் லிட்ரேச்சரா நான் எடுத்துக்கல. எப்படி வந்து சங்க இலக்கியத்தை வந்து எப்படி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா ஒரு மெட்டஃபார் அப்படிங்கிற அந்த மெட்டஃபார் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் மெட்டஃபாரா பாக்குறோம்,
எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பண்பாடு வந்து தி பிரசன்ட் இந்தியன் சிவிலைசேஷன் டு பி வியூட் அஸ் ரெயின் ஃபாரஸ்ட் மெட்டஃபாரோ, அதே மாதிரிதான் சங்க இலக்கியம் பை இட் செல்ஃப் இஸ் அ மெட்டஃபாரிக் ரெயின் ஃபாரஸ்ட் லிட்ரேச்சர். அந்த ரெயின் ஃபாரஸ்ட் லிட்ரேச்சருக்குள்ள இந்த லேயர் வந்து போத் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் டிராவல் பண்ணுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதிக்ல போய், நான் வேதிக்ல இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸையும் 2002-03 வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஐ ஹேவ் இட். I think probably you mentioned the Vedic terminology there. இந்த இவர் கீர்த்தன் மக்டனால் இல்ல வரக்கூடிய எல்லா நேம்ஸையும் நான் தொகுத்து வேதிக் லிட்ரேச்சர் இருக்கவங்க எதை ரீகால் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டெப்பி அண்ட் வெஸ்ட் சென்ட்ரல் ஏசியானுடைய நேம்ஸ், அதாவது இந்த சோமா இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் எப்படி வந்து பிளேஸ் நேமா இருக்கு, அந்த ரிஷிகளுடைய பெயர்லாம் எப்படி வந்து ஒரு சென்ட்ரல் ஏசியன் ஸ்டெப்பி பிளேஸ் நேம்ஸ் அப்படின்னு நான் என்கிட்ட டேட்டா வச்சிருக்கேன், பப்ளிஷ் பண்ணல. இது நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால ப்ரிப்பேர் பண்ண வேதிக் நேம் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். I didn't really had a time to print it now so far. I'm having the document. Coming to the Sangam literature வந்து I look that as a time and spaceல வந்து ஒரு மல்டி லேயர் டெலிஸ்கோபிக் லிட்ரேச்சரை பார்க்குறேன். சங்க இலக்கியம் வந்து அதுக்கு பின்னால வந்த இமீடியட் பாஸ்ட் அனுபவங்களையும் வச்சுக்கிறது, மிடில் பாஸ்ட் அனுபவத்தையும் வச்சுக்கிறது, டிஸ்டன்ட் பாஸ்ட். இந்த டிஸ்டன்ட் பாஸ்ட் மிடில் பாஸ்ட் அனுபவம்லாம் வந்து ஒரு இலக்கியமா கடத்தப்படுறதுக்கு முன்னால வந்து இட் வில் ஹாவ் அ ஓரல் ஃபார்ம், ஒரு ஓரல் லிட்ரேச்சரா ஒரு கேரிட் ஃபார்வர்ட் மெமரியா இருக்கும். அது வந்து அதை வந்து தூக்கி பிடிச்ச வந்து பாணர் மரபு. இப்ப குஜராத்ல வந்து நீங்க யூ ஒன்ட் பிலீவ் இட், ஐ டெல் யூ, பாணர் மரபுன்னு சங்க இலக்கியத்துல சொல்றதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ஒன்னு இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா இட் இஸ் நாட் இன் தமிழ்நாடு. இட் இஸ் இன் குஜராத், கம்யூனிட்டி கால் பாட் சரண் அப்படின்னு, கீர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் பாட் சரண் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அது வந்து பாணர். நம்ம பாணர்களை பத்தி அவங்களுடைய இதே வந்து கதை சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு லேண்ட்லார்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து அவங்களுடைய ஜீனாலஜியை பத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய சத்திய வாக்கு. அவங்க வந்து எவ்வளவு பெரிய தலைவனா கூட உண்மையை சொல்றாங்க, உண்மையை சொல்லிடுவாங்க. அவன் கோபப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நினைப்பாங்க. அந்த பாட்சரன், நீங்க யூ கூகுள் ஃபார் பாட்சரன்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் தர் ஸ்டடீஸ், லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஹவ் பீன் டன். அவங்களுடைய கதையில வந்து கண்ணகி மாதிரி ஒரு மாதா பத்திய கதை வரும், கண்கை மாத்தான்னு. அதே மாதிரி அந்த பாட்சரனுடைய ரிலேஷன்ஷிப் வித் தி பேட்ரனைசர்ஸ் வந்து ட்ரூத் ஸ்பீக்கிங், அவங்க சொசைட்டில ஃபீமேல் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இந்த பாட்சரன் மாதிரியான லிவிங் கான்செப்ட் தான் பாணர். இந்த பாணர் மரபு தான் இந்த கதையை கடத்தி கொண்டு வராங்க. அப்ப நம்ம வந்து பாரி, ஓரி, காரி, பேகன் இவங்க எல்லாம் சங்க இலக்கிய காலத்துல ஒரே பக்கத்து ஊர்ல பக்கத்து மலையில வாழ்ந்தாங்கன்னு ஐ டோன்ட் பிலீவ். தே பிலாங் டு, அவங்க எல்லாருடைய பட்டியலையே வந்து சங்க இலக்கியத்துல ஒரு புலவர் ஒரே இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுனால ஐ டோன்ட் திங்க் தட் தே வர் தி நெய்பர்ஸ். ஏன்னா தே பிலாங் டு எ டீப் ரூட்டட் தமிழ் கலெக்டிவ் மெமரி அண்ட் ஆன்டிகுட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எங்க அப்பா பேரு எனக்கு தெரியும், எங்க தாத்தா பேர் தெரியும், எங்க தாத்தா வரைக்கும், அதுக்கு மேல தெரியவே தெரியும். மீறி எல்லாத்தையும் வந்து we put all the unknown past tied together in a known past. எங்க மதுரை சைடு வந்து பார்த்து யார கதை கேட்டான்னா மங்கம்மா ராணியா இருந்தப்ப அப்படின்னு இருப்பாங்க. ஒரு காலத்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிறதுக்கு திருமலை நாயக்கர் காலத்துல, அது திருமலை நாயக்கர் காலத்திலே நடந்திருக்காது. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சது திருமலை நாயக்கர் காலம். ஆக எல்லா அன்னோன் பாஸ்ட் இஸ் டைட் டுகெதர் இன் அ நோன் பாஸ்ட். அது மாதிரி சங்க இலக்கியத்துல வந்து டீப் ரூட்டட் மல்டி லேயர் இருக்கு. அந்த மல்டி லேயர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தை வந்து மார்க்சி அணுகுமுறையில, பெண்ணிய அணுகுமுறையில கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அணுகிறவங்க என்ன பண்றாங்க, இதோ இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் வேட்டையாடுதல் தொடங்கி, அப்புறம் அதுல இருந்து வேளாண்மை ஆரம்பிச்சு, அப்புறம் அதுல இருந்து வியாபாரம் ஆரம்பிச்சு, பேரரசுகள் தோன்றுனதெல்லாம் ஏதோ இந்த ஜியாகிரபிக்குள்ள நடந்தது மாதிரி அதை சீக்வென்ஸ் பண்றதுனாலதான் நமக்கு பிரச்சனையே வருது. இது ஒரு தொடர் சங்கிலி, தொடர் அனுபவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா சில வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சங்க இலக்கியத்துல வந்து மிகிலி அப்படின்னு ஒரு அன்னி முகிலின்னு ஒருத்தர் இருக்கான். அன்னி மிகிலின்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் வந்து இயக்கன்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அப்புறம் வந்து இந்த அன்னி மிகிலிங்கிற பேரெல்லாம் இன்னைக்கு கரண்டா யாருக்காவது தெரியுமா? சங்க இலக்கியம் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருக்காருன்னா மிகிலி அப்படிங்கிற ஒரு பேரு நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த பேரெல்லாம் ஆர்கை, சங்க இலக்கிய பேரிலே ஆர்கைக்காது. சங்க இலக்கியத்துல செருப்பு அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த சங்க இலக்கிய புலையனே வந்து மிதியா செருப்பு
நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. செருப்புன்னு சொல்லி செருப்புல இருந்து வந்தான்னா இதுல இருந்து செருப்புல இருந்து வந்தான்னு நினைச்சுட்டு மிதியா செருப்பு, சூடா வஞ்சி, அணியா வஞ்சி தான் அவன் வந்து நீர்பெயர்த்து பெண்ணை, கடவுட்பெயரிய காணம் அப்படின்னு அவன் விளக்குறான். அப்பயே அது ஆர்கைக் ஆயிடுச்சு. அப்ப ஒரு டீப் ரூட்டட் மெமரியை எப்படி நம்ம வந்து இப்ப ஜாட்டோடைய அந்த ஜினாலஜிக்கல் ஸ்டடியை நம்ம திடீர்னு ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதோ, அது மாதிரி சங்க இலக்கியம் ஸ்டோர் பண்ண அந்த பாஸ்ட் மெமரிஸை தான் நம்ம ரீடு பண்றோம். அதை வந்து ஒரே சமகாலமா ஒரு பிளாட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. நான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ், சங்க இலக்கியம் டிராவல்ஸ் அவுட் சைடு தமிழ்நாடு இன் தி பிளாஷ்பேக் மெமரி. எப்படி நான் வந்து நீங்க அமெரிக்கால இருந்து நீங்க பிளாஷ்பேக்ல தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா மைண்டுக்குள்ள, இந்த மைண்ட் டிராவல்ல, அது மாதிரி சங்க இலக்கியம் பேசுற லொகேஷன் வந்து தமிழ்நாடு லொகேஷன் மட்டும் கிடையாது. அது பேசுற பொன்கானத்து நன்னன் வந்து மகாராஷ்டிரா, அது பேசுற புலி நாடு புனை நாடு எல்லாம் வந்து புனல் நாடு வந்து புனே, இமயமலையும் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருக்கு. ஆக டைம் அண்ட் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது சங்கம் லிட்ரேச்சர் வந்து ஒரு கேப்சூல். இது வந்து நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ்ல எடுக்கும்போது we are lucky that the fellows have basically carried forward this memory and documented very nicely. அந்த டாக்குமெண்டேஷன் எஃபோர்ட் வந்து ஒரு தான் தோன்றித்தனமா இல்ல, அதுக்கு வந்து நினைச்சதை எழுதிடுவாங்கிறதுக்காக அந்த சங்கம்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் வைக்கிறான். இது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்திருக்கும். அதுல சிலர் செலக்ட் பண்ணி இட் இஸ் ஒத்துன்னு சொல்றதுதான் சங்க பலகை. அதாவது ஒத்து முடிவெடுக்காம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கலெக்டிவ், அதான் மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடுவது வருகை என் நிலவரை அப்படிங்கிறது. இந்த ஆர்கனைசேஷனல் எஃபோர்ட், இந்த மெச்சூரிட்டி, இந்த சிவிலைசேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தமிழுக்கு இருக்கு. அதனால நான் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு மல்டி லேயர் ரெயின் ஃபாரஸ்ட் லிட்ரேச்சரா நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய வாழ்க்கையில வந்து யவனர் இருக்கு ஃபாரினரோட டீல் பண்றான். ஃபாரினர் வந்தா லேடிஸ் வந்து பார் டெண்டரிங் பண்றாங்க. மாலுமிலாம் இறங்கி போனவனே உடனே தண்ணி அடிக்க போறான், ஓடுறான், கல்லுக்கடைக்கு ஓடுறான். நைட்டு கடையை திறந்து வச்சுட்டு மதுரையில வந்து பெண்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு நடுராத்திரிக்கு மேல கடையை மூடுறாங்க. பெண்ணு வந்து நடுராத்திரி மேல கடையை மூடுறான்னா பொம்பளை வந்து கடை வச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. அது பார் டெண்டரிங் பண்றது. அப்ப அந்த பண்பாட்டுக்கும் சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவியை பார்க்க போன பண்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குமா? நம்ம ரோமோட அப்ப இது எல்லாமே சங்க இலக்கியத்திலான இருக்கு. தட் இஸ் அ மல்டி லேயர்ட் லிட்ரேச்சர். அதை தான் நான் வந்து ஒரு சிவிலைசேஷனல் மெமரியா நான் நினைக்கிறேன். அதனாலதான் அதை இந்தியாவுடைய இலக்கியமா நினைக்கிறேன். we are fortunate to have. எனக்கு வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியுடைய சாஃப்ட்வேர். மொஹஞ்சதாரோ ஹரப்பால கிடைக்கிற செங்கல் வந்து ஒரு ஹார்ட்வேர். இதை வந்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்த சாஃப்ட்வேர் தான் சங்க இலக்கியம். அது எக்ஸ்டர்னல் டிரைவ் மாதிரி. அது இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இண்டஸ் வேலில இருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் புலம்பெயர்ந்து இருக்காங்க, அங்க இருந்தவங்க. மற்ற இடத்துல இந்த மாதிரி இலக்கியங்கள் பேச்சுவாக்கில் இருக்குதுங்களா? லைக் ஒரிசா அல்ல கேஞ்சட்டிக் ரீசன், மகாராஷ்டிரா, நீங்க குஜராத் பத்தி சொன்னீங்க. அந்த மாதிரி எழுத்து வந்தது தமிழ்நாட்டுல இருந்ததுனால இந்த சங்க இலக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல அந்த எழுத்து வகை இல்லைனால அது அப்படியே மறைந்துடுதா அப்படின்ற கேள்வி வருது. ஆமா, இது அகைன் அனதர் கொஸ்டின், அருமையான கொஸ்டின். வந்து இலக்கியம் மூலமா நம்ம நிறுவ முடியல, ஏன்னா இலக்கியம் எழுதப்படலை. ஆனா மக்களுடைய வாழ்க்கையில் அதற்கான சான்றுகள் இருக்கு. எப்படி சான்றுகள் இருக்கு கேட்டீங்கன்னா, இப்பதான் என்னுடைய ரீசெண்ட் டாக்கு செப்டம்பர் 20th ப்ராபப்ளி ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரியினுடைய சைட்ல போய் அல்லது நீங்க ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா பாலகிருஷ்ணன் போட்டீங்கன்னா செப்டம்பர் 20th டாக் வரும். அது ஒரு 2.5 மணி நேரம் இஸ் a talk in English. I was amazed actually. It's my recent finding. Probably after the JOC Tamil comes, if the life permits, I will basically my next project would be to explore that islands. And the island பத்தி I was amazed. இத சிந்துவெளியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிந்துவெளிக்கும் மேல போய் அந்த டர்க்மெனிஸ்தான் பார்டர்ல நூரிஸ்தானி லாங்குவேஜ்னு ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜ், முத்தரசன் சார் வில் பி நோயிங் நூரிஸ்தானி லாங்குவேஜ்னு சொல்லி இண்டோ ஈரானியன் அண்ட் இண்டோ ஆரியன் மிக்ஸ் பண்ற ஒரு ஜங்ஷன்ல வந்து நூரிஸ்தானி லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த நூரிஸ்தானி லாங்குவேஜஸ் கம்ப்ளீட்லி ஒரு இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு சில லாங்குவேஜஸ் இண்டோ ஈரானியன் குரூப்லயும் இண்டோ ஆரியன் குரூப்லயும் சேர்க்கிறாங்க. அங்க வந்து மதர், கிராண்ட் மதர், ரெஸ்பெக்டட் மதருக்கு பயன்படுத்துற வேர்டு வந்து யாய், ஆய்.
அந்த ஆய், அது அம்மாவையும் பாட்டியும் அல்லது ரெஸ்பெக்டபிள் மதருக்கு யாரெல்லாம் ஆயின்னு சொல்றாங்க, யாரெல்லாம் மதர் மாத்துரு சொல்றாங்கன்னு நான் பிரிச்சேன். லிட்ரேச்சர்ல, கலோக்கியல் லைஃப்ல அங்க அந்த ஏரியாவிலேயே அந்த பெண்கள் புது ஆண்களோட அங்க இருந்த எக்ஸிஸ்டிங் பெண்கள் உறவு கொண்டு இருந்த காலத்துல இந்த ஆய் வேர்டு மட்டும் ஸ்டக் ஆயிடுது. அண்ட் தென் பீப்புள் ஆல்சோ தெல் ஃபீல் தட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் கிராஸ் கசின் வெட்டிங் இருந்துச்சுன்னா, பிராகுயில இந்த அம்மா ஆய் இந்த சொற்கள் இருக்கு. அங்க ஒரு காலத்துல கிராஸ் கசின் வெட்டிங் இருக்கு, இன்னைக்கு கிராஸ் பேரலல் கசின் வெட்டிங் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி இஸ்லாம். அதுக்கு கீழே இறங்கி வந்தீங்கன்னா பீல் ட்ரைப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசல இருக்காங்க. அவங்க லாங்குவேஜே இழந்துட்டு பில்லின்னு ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வில்லுங்கிறதுல இருந்து சொல்ல இருந்து வந்தது. அவங்க கிராஸ் கசின் வெட்டிங் அவங்களையும் டீப்ல இருந்திருக்கு. அதை நீங்க தாண்டி வந்தீங்கன்னா எங்கெங்க ஆய் இருக்க வேர்டு இருக்கோ அதெல்லாம் நான் லொகேட் பண்ணிட்டே வந்தேன். அது இந்த பகுதியை தாண்டி வந்தவுடனே பீகார்ல, உத்தரப்பிரதேசல, ஒரிசாவில், ஈஸ்டர்ன் யூபி, பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, பெங்கால், அஸ்ஸாம், என்டையர் சவுத்து, அப்புறம் சிங்களீஸ் லாங்குவேஜ், ஸ்ரீலங்கா, இது எல்லாம் ஆயிலேண்ட். இதுக்கு இன்னொரு பேரலல் என்னது, இது எல்லாமே பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி ஏரியா. ஸோ பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி, ஆய்ங்கிற தாய்க்கான ஆய் சொல், இந்த ரெண்டையும் நான் இப்ப கம்பேர் பண்ணி ஒரு மேப் கிரியேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஆன் தி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். சோ இப்ப டீப்பா போகும்போது எங்கெல்லாம் மதர் காடஸ் வர்ஷிப்பே இண்டஸ்க்கு பின்னால வந்தது. ஏன்னா வேதங்கள்ல மதர் காடஸ் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க பலிச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிங்களா தேவி கோயில்ல இருந்து ராமனும் லக்ஷ்மணனும் கம்ப்ளீட்டா பீட்டன் இதுலதான் அந்த ஹிங்களா தேவி. நீங்க போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க, ஹிங்களா என்ன பலிச்சிஸ்தான் படிச்சு பாருங்க, அதுல ஒரு ஸ்டோரியை படிங்க. அந்த ஸ்டோரி இலங்கையில இருந்து ராமன் திரும்பும் போது லக்ஷ்மணன் சீதையோட வருவாரு. அவர் சொல்றாரு, போற வழியில நம்ம கதையெல்லாம் லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது, இவருடைய இடம் அயோத்தியால இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல போய் எதுக்கு ஹிங்களாவை கும்பிட போனாரு, ரூட்லயே வருதுன்னு கேட்கக்கூடாது. அவர் போறாரு, போகும்போது பெர்மிஷன், நம்ம தான் ராமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனா இல்ல கேட்காம அந்த கோயிலை நோக்கி போயிடுறாரு. அந்த கோயிலை கும்பிடுறவங்களா மதர் காடஸ் கும்பிடுறவங்க, அவங்களும் பூசாரி இருக்காங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போகணும். பெர்மிஷன் கேட்டு வராம அவங்க தடுக்கிறாங்க. அந்த ஹிங்களா பீட்டன் தி ஆர்மி ஆஃப் தி ராம் அண்ட் லக்ஷ்மண். உடனே அவங்க என்னடா ஷாக் ஆயிராங்க, நம்ம ராவணனே தோக்கடிச்சுட்டு வந்திருக்கோம், நம்மள இது பண்ணவங்க. அவங்க சொல்றாங்க, யூ கோ பேக் தி அடிவாரம், மலை அடிவாரத்துக்கு, வேர் யூ ஸ்டார்டட், கோ தேர் அண்ட் ஸ்பீக்னு சொல்லி ஹிங்களா தேவி சொல்றாங்க. ராம் லக்ஷ்மணனும் சீதையும் திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகி அங்க நின்றுட்டு கேட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கும் போது, மீதி இருக்கவன்லாம் ஒருத்தன் வரக்கூடாது, நீ 2 பேரு சீதா, நீ லக்ஷ்மணன், சீதா 3 பேர் மட்டும் வேலை வாங்க, நடந்து வாங்கங்கிறாங்க. வேற யாரும் வரக்கூடாது, என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன். இவங்க 3 பேர் நடந்து போறாங்க, பயங்கர தண்ணி தாகம் தைக்குது. உடனே ஒரு ராமன் சொல்றாரு லக்ஷ்மண்ட, ஒரு அம்பு அடிச்சு விடுன்னு. அம்பு அடிச்சு விட்டோன்னு தண்ணி கிணறு வரும்ட்டு வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி மத்த அடிச்சு விட்டப்ப தண்ணி வந்தது. இங்க இந்த அம்மாவோட ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மதர் காட ஜூரிஸ்டிக்ஷன். அப்புறம் ஒண்ணும் கிடைக்கல. ராம் ட்ரை பண்ணி பாக்குறா, தண்ணி தவிக்கும் போது அப்புறம் சீதா ஏதோ சொல்றாங்க, வேண்டாங்க, அவங்களுக்கு பணிஞ்சு தண்ணி வருது. அப்புறம் குடிச்சிட்டு தன்னால கிறங்கி கிருகிருக்கு போய் ஹிங்களா தேவியில போறாங்க. அப்பதான் ஒத்துக்கிறாங்க, நான் உங்க ஏரியால பெர்மிஷன் கேட்டுதான் வந்திருக்கேன். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ஒரு மெட்ரியார்கல் ஒரு சொசைட்டிக்கும் இன்னொரு சொசைட்டிக்கான கான்வர்சேஷனா தான் நான் பாக்குறேன். இது மாதிரியான கதைகள் எல்லாம் இந்தியா ஃபுல்லா இருக்கும். இந்த சிவனுக்கு எல்லா தாய் தெய்வங்களையும் சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க, பார்வதி கல்யாணம் பண்ணி வச்சது. அப்புறம் அவர் அவங்கள டெட் பாடி ஆக்கி இந்தியா ஃபுல்லா வீசுறது. அவங்களுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்டு போய் ஒவ்வொரு இடத்துல விழுகும், மார்பகம் ஒரு இடத்துல விழுகும், பிரைவேட் பார்ட்ஸ் ஒரு இடத்துல விழுகும், வயிறு ஒரு இடத்துல விழுகும், நேவல் ஒரு இடத்துல விழுகும். இதெல்லாம் ஒரு சக்தி கல்ட் சென்டர் ஆயிடுது. இந்த சக்தி கல்ட் வழிபாடு இந்தியாவுடைய ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இருக்கு, நார்த் இந்தியாவிலையும். அந்த சக்தி கல்ட் இட்ஸ் நாட் தி ஒரிஜினல் கான்செப்ட் ஆஃப் ஆரியன். ஆக நீங்க சக்தி கல்ட் வழிபாடு, சொல்லு, இந்த சாமியினுடைய பேர்லாம் ஆய் தான் முடியும். ஒரிசால சமலை அப்படின்ற சமலாய், சில்கா லேக்குள்ள போனீங்கன்னா காளிஜாய், காளிஜாய்னா காளி ஆய். இதெல்லாம் இங்க இருந்து இப்ப மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியில இருந்து திருவேற்காடு, சென்னைக்கு போனவங்க, நான் இப்ப லொகேட் பண்ணிருக்கேன் கூகுள்ல, சென்னைக்கு பக்கத்துல போய் ஆயி மாதா கோயில்னு கேட்டிருக்காங்க. நீ யாரையா ஆயி மாதா கோயில் வச்சிருக்கேன்? நான் குஜராத், மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் போய் பாக்குறேன், புனேல பாத்தீங்கன்னா 13-14 ஆயி கோயில் இருக்கு. இப்ப நான் அந்த ஆயிங்கிற கோயில் எல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா ஃபுல்லா. இட்ஸ் அன் அமேசிங் அண்டர்ஸ்டாண்டிங். அது போஸ்ட் இண்டஸ் டெவலப்மெண்ட் தான். ஆயின்றது நீங்க சொல்றது யோகினி கல்ட் சொல்றீங்களா?
என்ன சார்? யோகினி இந்த இது புவனேஸ்வருக்கு அடுத்து ஹிராப்பூர்ல ஒரு யோகினி கோயில் இருக்கு இல்லையா? இல்ல அது வந்து ஹிராப்பூர்ல இருக்கக்கூடிய சௌஜட்டி யோகினி டெம்பிள் ஒண்ணு இருக்கு. 64 யோகினின்னு. அது வந்து ஒரு ஹைப்பா ஏத்ரன் டெம்பிள். நீங்க சொல்றது வந்து இந்தியாவில வந்து 2 இடத்துலதான் அந்த மாதிரியான கோயில். கூரை இருக்காது. தெர் இஸ் நோ ரூஃப். ராணிப்பூர் ஜரியால் அப்படின்னு ஒரு இடத்துலயும் பொலாங்கீர் டிஸ்ட்ரிக்ட்ல, ஹிராப்பூர்ல இருக்கு. இட் இஸ் மோர் டியூ டு தி இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் தி கிரீக் பாக்டீரியன் ஹைப்பா எத்ரல் அப்படிங்கிற டெம்பிள். நான் அதை சொல்லல. நான் சொல்றது வந்து இந்த சம்லேயி, காளிஜாயி, கிரியேட்டட் மதர். அந்த மதர் வந்து ரெஸ்பெக்டபிள் மதர். அதே மாதிரி கீர் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பெண்ணை வந்து ஆயின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டிவைன் குணம் கொண்டு அந்த ஆய்க்கு வந்து இந்த நான் போட்டிருக்க மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டு அவங்க இறந்ததுக்கு பின்னால அவங்க ஆயு மாதா ஆயிடுவாங்க. நான் இப்போ ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். ஒரு 3 மாசம் முன்னால ஐ சென்ட் சம் ஆபீசர்ஸ். we have taken a photo of one oil, living oil in Gir forest. இந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்கல்ல, அம்மா அப்பா, இது வந்து சுமேரியன் லாங்குவேஜிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. Yes sir. Now I am totally contributing. I know that you have been talking about a proto-Elamite. Now I contribute to that theory. Now but I slightly toned down and focused on it because did not want to open 2-3 fronts simultaneously. In fact, that I must thank Asko Parpola. When I met him sometime in 2010, when I discussed about my finding, he gave me an advice. Don't open both the fronts. I had a document. இப்போ நான் சொல்ற டாக்குமெண்ட் எல்லாம் ஈராக்ல என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. ஈரான்ல நான் வந்து இந்த இண்டஸ் ஏரியாவை மட்டும் நான் வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி நான் இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இங்க லாஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்களா, there was a time before Harappa and beyond Harappa. And there is something after Kiladi and before Kiladi. That's human story. I totally contribute, subscribe to the Proto-Elamite and Proto-Elamite Dravidian, Elamo-Dravidian, and the Spain Basque language. Basque ஒரு language isolate இருக்கும் அந்த ஏரியாவில். அது வந்து அதனுடைய Dravidian structure. I contribute to that, but only you don't know the time sequence. The Adiman villages and all. So that is the reason I am நம்முடைய பெரிய major worry வந்து Indus Valleyங்கறனால I am trying to settle that issue first. Thank you. Okay, thank you sir. Yeah, thanks for sharing very interesting information with us. Yeah, with that we would like to conclude the Q&A session. Your time is flying by. Now I invite our beloved friend Mr. Gopi to deliver the vote of thanks. Thank you, Meghla. Again, it is 11:15, I think, the time is, so it's been pretty late. Thank you so much, everybody, for participating. Quickly, I'll run through Meghla, wonderful MC today. Really, thank you for stepping in because our Astana, Uma and Meena were busy. So thank you so much for stepping in. Really appreciate it. Rahul, thanks for conducting the Kahoot session. I would like to thank Ananthakrishan sir for giving the questions for the Kahoot session. He shared all that from his last, presentation. Meena, I also wanted to thank you for the 2 wonderful videos. We'll try to definitely distribute that to all the members, especially the one on Tamil Nadu was fascinating. We will do that. And then definitely, Bala sir, no words can definitely express our sincere gratitude and thank you so much for giving this wonderful speech. 6 ஸ்லைட்ல பிரமாதமா அந்த 3 கான்செப்டையும் அருமையா கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஸ்பெக்ட் எங்க இருந்து வந்தது, எங்க வே ஃபார்வர்ட் நமக்கு என்ன கொண்டு போனோம், ஒவ்வொரு ஸ்லைடுமே அமேசிங் கான்டென்ட் அண்ட் யூ ரியலி எக்ஸ்பிளைன்ட் இட். We also wanted to sincerely thank you for attending all the 8 sessions. நீங்க கொஞ்சம் டைம் இருந்தா கூட நீங்க ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வாரம் பேசுனீங்க. அதெல்லாம் வந்து we really thank you so much for taking time and encouraging us to go through this in a very deep and very different perspective. நீங்க present பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Thank you so much sir for that. I also wanted to take a minute to thank all the other 7 speakers here, who took a lot of time to prepare, present, and also, share their insights. Arasu Chalaya, first week, early migration. Sundar Ganeshan and Meghla, they handled the Dravidian hypothesis and Sangam literature. Avanga handled பண்ணி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. Uma talked about, the whole high west, low east concept. Uma Paneerselvam. Thank you so much for that.
Dr. Vijay Ratnam, he handled the pot root, session. Beautiful. Anita Rajesh handled the Kongu, Nagaratar, and Vanni legend. Really, thank you so much, Anita. Zulfi, handled the games, session. Thank you so much, Zulfi. And then the last one was Anantakrishnan sir, about the whole Kiladi and Adichanur umbilical cord connection. So during this time, I just wanted to quickly thank all of you for taking time to prepare and present to our team and also create a lot of interesting discussion. I also wanted to take a minute to all the JOC group participants who have been regularly attending these sessions. We don't have the full list yet, but I think, at least 54 or 55 people have attended. Only this week, I'm seeing a less number of attendees. But, overall, we've had around 54, 55 attendees on a regular basis. I think Uma is working on the certificate. She will know more about who all have attended these sessions. So thanks, everyone, again. It's 11:15. Appreciate all your inputs. And I also wanted to thank Raj sir for bringing in very interesting questions and making sure that our group is, enthused about learning a lot of these things. I had the fortune of meeting and spending time with him day before yesterday. It was, we went there for an hour discussion, but we ended up taking 5 hours of his time. So thank you so much, Raj sir, for bringing your valuable insights into these discussions. So with that, I would like to conclude. Appreciate everything. Thank you and good night, everyone, or good day, everyone. Happy New Year to all of you. Thank you. Yeah. Yes, thank you. Thank you.